தொடர்ந்து நாம் வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடியில், அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் தொடர்ந்து அந்தந்த நேரத்துக்கு ஆவியானவர் கொடுக்கிற சில சிந்தனைகளை வைத்து நாம் நிறையா காரியங்களை பேசிகிட்டே வர்றோம். அநேக காரியங்கள் நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. அதில் சில காரியங்கள் அப்படியே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ ஒவ்வொரு முறையும் ஒரு சில காரியங்கள் ஆண்டவர் எம்பசைஸ் பண்ணி அந்த காரியங்கள் நமக்கு தேவை, நமக்கும் தேவை, இன்னும் ஆவிக்குரிய உலகத்திற்கும் அது தேவையாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த உலகத்திற்கும் அது தேவையாக இருக்கிறது அப்படிங்கிற காரியங்களை நாம் நிறையா தியானிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அதில் ஒரு காரியம் நம்ம அதிகமாக பேசுகிற காரியம், இந்த உலகத்தில் நெகட்டிவ்ஸ் இருக்கலாம், ஆனால் நாம் அதை மேற்கொள்ள முடியும். அந்த நெகட்டிவ் தான் முடிவு கிடையாது. அது தீமையாக இருக்கலாம், இல்லை இழப்பீடாக இருக்கலாம், இல்லை அவமானங்களாக இருக்கலாம், இல்லை குறைவுகளாக இருக்கலாம், இல்லை ஏதோ சில நெருக்கடிகளாக இருக்கலாம். இதுதான் தீர்வு, இதுதான் முடிவு அப்படின்னு நம்ம என்ன சொல்ல முடியாதுன்னா சொல்ல முடியாது. ஆனால் பார்த்திங்கன்னா சிலருடைய வாழ்க்கை சூழ்நிலை, இல்லை உலகத்தில் நடக்கிற காரியங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லாரையுமே அந்த காரியங்கள் ஒரு பரிதாபப்படுற மனநிலைக்கு நேராக நம்மளை என்ன பண்ணுது, அது கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சில காரியங்கள்லாம் கேள்விப்படும்போது, இல்லைன்னா நாம் அனுபவிக்கும்போது நமக்குள்ள ஒரு பரிதாபத்தை கொடுக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வேதம் பரிதாபத்தோடு முடிப்பதில்லை. அது அந்த பரிதாபத்தை நாம் மேற்கொண்டு நம்மை அது ஒரு பரவசத்திற்குள் கொண்டு வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. நம்ம நிறையா வசனங்கள் மறுபடி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதில் முக்கியமான வசனங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலப்பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும், கையை தட்டுங்களேன். அப்போ வசனம் எப்படி சொல்லுது பாருங்களேன். அவன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்துருவாங்க, அப்புறம் அவன் வலப்பக்கத்தில் 10,000 பேர் விழுந்துருவாங்க, அப்புறம் நீயும் விழுந்துருவ, அப்படி சொல்லலை. கையை தட்டுங்க. பிரைஸ் காட். எப்படி வசனம் எப்படி கொண்டு வருது பாருங்களேன். உன் பக்கத்தில் 1000 பேர் விழலாம், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழலாம் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்தாலும், வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. அது ஏதோ ஒரு காரணத்தால் 1000 பேர் விழுந்திருக்கிறாங்க, ஒரு காரணத்தினால 10,000 பேர் விழுந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. விழுந்தாலும் வசனம் அழகாக சொல்லுது, நீயும் விழுந்துருவ, எச்சரிக்கையார். அப்படி சொல்லலை. தீர்க்க தரிசனம் வார்த்தை, வாக்குத்தத்தமான வார்த்தை. அது உன்னை அணுகாது. கையை தட்டி, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு. பிரைஸ் காட். ஸோ கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும். ஓகே, ஒரு பக்கம் நடக்கும். ஆனால் வசனம், அதுதான் நமக்கு நல்ல வசன வெளிச்சம் நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். அதுதான் இன்றைக்கி நான் அந்த டைட்டில் போட்டிருந்தேன். என்ன டைட்டில் பார்த்தீங்களா? பைபிள் ஸ்டடி டைட்டில் யாருமே பார்க்கலையா? பாடு நீங்கும். ஃபஸ்ட்டு என்ன? வெளிப்பாடு ஓங்கும், பாடு நீங்கும். எங்கே வெளிப்பாடுகள் ஓங்கி இருக்குதோ அங்கே பாடுகள் எல்லாம் நீங்கி இருக்கும். ஹல்லேலூயா. ஸோ பாடுகளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி என்ன முடியும், பேச முடியாது. ஆனால் அது இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அது தீர்வு கிடையாது. ஒருவேளை பாடு தான் தீர்வு, உபத்திரம் தான் முடிவு, துக்கம்தான் முடிவு, அப்படி இந்த நெகட்டிவ் தான் ஒரு முடிவு அப்படின்னா இந்த சுவிசேஷமே நமக்கு தேவை கிடையாது. இது நற்செய்தி, இது துர்ச்செய்தியும் கிடையாது. ஒன்று சொல்லட்டா, நடக்கிற எதிரடையான காரியங்களை சொல்லக்கூடிய துர்ச்செய்தியும் கிடையாது. என்ன நடந்துட்டு இருக்கோ அதை சொல்கிற செய்தியும் கிடையாது. என்ன நடக்கணுமோ அதை சொல்லுகிற நல்ல செய்தி. இது நற்செய்தி. கையை தட்டி. அப்போ எது நற்செய்தி? 1000 பேர் விழுந்துட்டாங்க, 10,000 பேர் விழுந்துட்டாங்க, அவ்வளவுதான். இனி அடுத்து எத்தனை பேர்? 1,00,000 பேர் விழுவாங்க. அதில் நீயும் என்ன பண்ணிடுவ? சரி, 1000 பேரில் தப்புச்சிட்ட, அடுத்து 10,000 பேர்லையும் தப்புச்சிட்ட. அடுத்து கட்டம் பாரு, 1,00,000 பேர் விழ போகிறாங்க, அதில் நீ கண்டிப்பாக மாட்டிக்கிடுவேன்னா அது துர்ச்செய்தி. அது மாதிரி 1000 பேர் விழுந்துட்டாங்க, 10,000 பேர் விழுந்துட்டாங்க, இன்னும் அடுத்து என்ன நடக்க போதோ தெரில அப்படின்னா அது செய்தி. ஆனால் என்ன நடந்தாலும் அது என்னை அணுகாது. என்னை சார்ந்திருக்கிறவர்களை
அது அணுகாது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா அங்க நற்செய்தி வேலை பார்க்கிறது. உங்களுக்குள்ள வெளிப்பாடுகள் ஓங்கி நிற்கிறது. அந்த பாடுகள் எல்லாம் நீங்கி போகும். கையை தட்டி பிரைஸ் காட். இன்னைக்கு நிறைய காரியங்களை உங்களோடு கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. இது எல்லாருக்கும் நடக்குமானா சொல்ல முடியாது. இந்த அறிவு வரணும். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த இப்படிலாம் தேவனுடைய வார்த்தை இருக்குது அப்படிங்கிற இந்த வார்த்தையின் அறிவு, அந்த வெளிச்சம் நமக்கு வரணும். அதான் வசனம் சொல்லுது. இன்னொரு வசனம் அடிக்கடி சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் என்ன பண்ணிருமா, மூடிரும். அதே ஈக்குவலாக தானே வருது. மூடிருமா, உடனே வசனம் முடிஞ்சிட்டா இல்லை, மூடும். ஆனாலும் கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும். கையை தட்டி பிரைஸ் காட். வசனம் ஒன்று நடக்கிறத அது அப்படியே உனக்கும் நடக்கும்னு சொல்லலை. உனக்கு அதான் நான் இதுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும், ஆனால் கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும்னா, அந்த மகிமை உதிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்றில் நீங்கள் பழகிட்டு இருப்பீங்க. அது என்னன்னா உம்முடைய வசனம். கையை தட்டுங்க. என்ன சொல்லுது? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. இதில் நீங்கள் நடக்க தான், கீழே இருக்கிற வெளிச்சத்தில் நீங்கள் நடக்க உங்கள் மேலே ஒரு மகிமை மூடுகிறது. இதுதான் நற்செய்தி. ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் என்ன பிரச்சனைனாலும் இருக்கட்டுங்க, அது கொரோனாவில் வர்ற பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை பணத்தினால் வர்ற பிரச்சனையாக இருக்கட்டும், ஜனத்தின் நிமித்தமாக வர்றதா இருக்கட்டும், எதுனாலும் அந்த பிரச்சனையில் நீங்கள் மூழ்கி போக மாட்டீர்கள். பிரச்சனையின் மத்தியிலும் நீங்கள் மேலே வருவீர்கள். எதுலையுமே உங்களுடைய கால்கள் சிக்கிக்கொள்ளாது. ஹல்லேலூயா. இதெல்லாம் சூழ்நிலையை வச்சு சொல்லிக்கிட்டே இருக்கு. அடுத்து இன்னும் நல்லா சொல்ல போனால், இன்னும் நான் கொஞ்சம் டெப்த்தாக போக விரும்புகிறேன். இப்போ இதெல்லாம் சூழ்நிலை தானே. 1000 பேர் விழுறாங்கன்னா ஏதோ உலகத்தில் நடக்கு. 10,000 பேர் விழுறாங்கன்னா ஏதோ நடக்கு. அது மாதிரி இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடுதுன்னா வெளியில் ஏதோ என்ன செய்யுது, நடக்கு. நான் சொல்கிறேன், வெளியில் நடக்கிறதுல இருந்தையும் காப்பாற்றுவார், உள்ள நடக்கிறதுல இருந்தும் காப்பாற்றுவார். ஏன்னா வசனம் இன்னும் சொல்லுது, என் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் போதே உம்முடைய கிருபை என்னை. கையை தட்டுங்க. அப்ப இது எங்க இருந்து வர்றது? இது வெளியில இருந்து நடக்கிற காரியம் கிடையாது. இது எங்க நமக்குள்ளேயே நடக்கிற காரியம். என் கால்கள் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போதே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா. இது சறுக்குதுன்னா என்ன அர்த்தம்? யாராவது வந்து இழுத்து விட்டாங்களா? நம்ம நடக்கும்போதே கால் என்ன பண்ணுது? இந்த வரப்புகள் எல்லாம் நடந்து போகலாம். சில வரப்புலாம் பார்த்தீங்கன்னா, சிலர் நல்லா பக்கத்து இடம், அந்த இடம்லாம் வளைச்சி கிளச்சி போட்டு கொஞ்சம் பெருசாகவே வச்சுருப்பாங்க. ஆனால் சிலருடைய இடம் பார்த்தீங்கன்னா, சிலர் தோண்டி வெட்டி சின்னதாக இருக்கும். ஒரு கால் மட்டும் வச்சு அதில் என்ன செய்யும், வழுக்கும். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்களேன். அடுத்த வசனம், என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கும் பாதையை அகலமாக்கினீர். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எங்கேயுமே மனிதன் வீழ்ச்சி அடைந்திருப்பதையோ, இல்லைன்னா தாழ்ச்சி அடைந்திருப்பதையோ, இகழ்ச்சி அடைந்திருப்பதையோ அவர் விரும்பவில்லை. அவன் நல்லா இருக்கணுங்கிறத ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அதுக்கு தான் நம்ம தொடர்ச்சியாக என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், பேசிகிட்டே. அது கொஞ்சம் பேரோ அதிகம் பேரோ நமக்கு கிடைக்கிற நேரத்தெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி ஏதோ ஒரு மிகப்பெரிய காரியத்தை ஆவிக்குரிய உலகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் நாம் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். கையை தட்டி ஹல்லேலூயா. ஒரு மளிகை கடைக்காரரு முழு நிச்சயத்தோட மளிகை கடை நடத்திட்டு இருக்காங்களா? ஒரு பேக்கரி நடத்துகிறவங்க முழு நிச்சயத்தோடு நடத்திட்டு இருக்கிறாங்களா? இப்போ மளிகை கடையில் என்னெல்லாம் கிடைக்கும்? அரிசி கிடைக்கும், காய்கறி கிடைக்கும், பருப்பு கிடைக்கும், முட்டை கிடைக்கும், சோப்பு ஐட்டம், ஷாம்பு ஐட்டம், ஸ்நாக்ஸ் ஐட்டம், இது எல்லாமே கிடைக்குது. சரி, இப்போ அரிசி கவர்மெண்ட்டில் கிடைக்குதா? கிடைக்கி. இப்போ பலசரக்கு கடையில் போய் அரிசி வாங்கி தான் நான் சாப்பிடணும்னு நிச்சயம் ஒன்றும் கட்டாயம் இல்லை. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸு சாப்பிட்றோமா? அந்த ஸ்நாக்ஸு சாப்பிட்டா தான் உயிர் வாழ்வோம் அப்படிங்கிற எந்த இதுவுமே. இப்போ இந்த கிண்டர் ஜாய் அப்படின்னு ஒன்று உண்டு, ஆட்டாம்புழுக்க மாதிரி இருக்கும் உள்ள. அது இப்போ எவ்வளோன்னு தெரியல, இப்போ குறைஞ்சது 50 ரூபாயா இருக்குன்னு நினைக்கிறேன்.
நம்ம அப்போல்லாம் வாங்கினப்போ 30 ரூபா, இப்போ 50 ரூபா கண்டிப்பாக இருக்கும். ஆட்டாம்புழுக்க தான் உள்ள என்ன செய்யும், பாக்ஸ் மட்டும்தான் பயங்கரம். இப்போ அதை சாப்பிட்டா தான் உயிர் வாழ்வோமா? இப்படி ஏகப்பட்ட காரியங்கள் இருக்குது பாருங்களேன். இப்போ நீங்கள் கடைகளில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் எல்லாம் பிள்ளைங்களுக்கான ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான். ஆனால் அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டத்தையும் அந்த மளிகை கடைக்காரர் எவ்வளோ முழு நிச்சயத்தோடு உட்காந்து தான் விற்பனை செய்கிறாரா இல்லையா? இது என்னத்தை அப்படி நினச்சாரு நாங்கள் வியாபாரமே. அப்போ அவங்களே அவ்வளோ நிச்சயம். அடுத்து பாருங்கள், இப்போ வில்லேஜ் பேக்ஸ் போங்களேன், பப்ஸ் இருக்குது, அப்புறம் கேக் ஐட்டங்கள் இருக்குது, ஜூஸ் ஐட்டங்கள் இருக்குது, ஐஸ்கிரீம் ஐட்டம்ஸ் இருக்குது, சேவ் ஐட்டம், மிக்சர், இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் சாப்பிட்டா தான் ஒரு மனுஷன் உயிர் வாழ்வானா? ஹலோ. ஆனால் அவங்க எவ்வளோ நிச்சயமாக ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களே அவ்வளோ நிச்சயமாக அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம இன்னைக்கு பூமிக்கு இந்த சத்தியத்திலிருந்து இந்த கடைசி நாட்களில் சில கொடிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது, இல்லை அது நிரந்தரம் கிடையாது, இன்னொன்று இருக்குது, ஒரு இதுதான் சமாதானம்தான் நிரந்தரம். கையை தட்டி பிரைஸ் காட். எப்படி எல்லாம் பேச வேண்டிய தேவையா தேவையில்லையா? இப்போ டீ கடையே எடுத்துக்கிடுங்களேன், நான் பார்க்குறேன் சில நேரம் பார்த்தீங்கன்னா அப்போ 10 பேர் 12 பேர் நிற்பாங்க, அரை மணி நேரம் என்ன செஞ்சிடும். அங்கே என்ன கொடுக்காங்க, என்னங்க கொடுக்காங்க? ரத்தமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இல்லை ஆக்சிஜன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? டீயும் உளுந்த வடை பருப்பு வடை அதை கொடுக்காங்க. ஆனால் ஆட்கள் காலையிலையும் சாய் இப்போ நம்ம இந்த உளுந்த வடையை போய் வாங்கி சாப்பிட்றதையோ டீ குடி நம்ம தப்பாக சொல்ல. எனக்கு வீட்டில் டீ குடிக்கிறத விட அங்கே கடையில் வாங்கி குடிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்ம அதை தப்பு சொல்லலை, அதுவே முக்கியமானதாக இருக்குது. இப்போ அது நம்ம ஊர் சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஆட்களுக்கு ஜூஸ் வாங்கி தரட்டுமா அப்படின்னா வேலை பார்க்குறவங்க ஜூஸ்லாம் விரும்ப மாட்டாங்க. என்ன தான் வெயில் அடித்தேன், நான் என்ன நினைப்பேன்னா, சரி வெயில் நேரத்துக்கு டிஃப்ரெண்ட்டாக ஜூஸ் குடிக்கட்டுமே அப்படின்னோம்னா அவங்களுக்கு டீ குடித்தா தான் அவங்களுக்கு நல்லா. பாருங்களேன், என்ன ஆனாலும் இந்த டீயும் வடையும் எவ்வளோ சீரியஸாக நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் சில நேரம் பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்கும். ஆனாலும் அவங்களும் அவங்க வியாபாரத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக சேவையாக தான் என்ன பண்ணிட்டு செய்கிற மாதிரி, அவங்களுக்கு ஒரு பக்கம் லாபம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் ஒரு சமூக சேவை மாதிரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களா? ஏங்க அதுவே இவ்வளோ முக்கியமாக இருந்தால் நம்ம இந்த சத்தியத்திலிருந்து ஜனங்களுக்கு கற்றுக் கொடுப்பது எவ்வளவு முக்கியமானதாக இருக்குது. இப்போ ஒரு டீ குடித்தா என்ன நடக்கு? வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு என்ன செய்யுது, வருதா வரலையா? கண்டிப்பாக ஒரு 10-15 நிமிஷம் ஒரு ரெஸ்ட்டும் கிடைக்குது. இப்போ அந்த டீ இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? காலையில் 9 மணி 9:30 சாயங்காலம் 5:30 வரைக்கும் 6 மணி வரைக்கும் வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? மதியம் அந்த சாப்பிட்ற நேரம் மட்டும் உட்காந்தா. இப்போ இந்த டீங்கிறது ஒரு இன்டர்வல் டைமும் ஆயிடுதா. ஒரு 15 ஒரு 20 நிமிஷம் என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க, ஒரு ஃப்ரீ மைண்டாக என்ன பண்ணிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, கொஞ்சம் உட்காந்துக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி தான் ஏங்க, அதுவே உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும்னா நீங்கள் தேவனுடைய சபையில் வந்து உட்காந்து இந்த வார்த்தைகளை கேட்கும்போது உங்கள் மைண்டு எவ்வளவு ரெஃப்ரெஷ் ஆகுது தெரியுங்களா? கையை தட்டி ஹல்லேலூயா. மோசேலாம் 20 லட்சம் 25 லட்சம் பேரை நடத்திட்டு வராரு. எப்படி இருந்திருக்கும்? அவர் சாகலங்க, 25 லட்சம் பேரை நடத்திட்டு வந்தோம். மனுஷன் 120 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தார். எத்தனாவது வயசுல நடத்த ஆரம்பிச்சாரு? 80வது வயசுல நடத்த ஆரம்பிச்சாரு. 40 வருஷம் உயிர் தாக்கு பிடிச்சிருக்கு. எங்க முடியுமா? இது சாத்தியமா? நம்ம 2 பிள்ளைங்களை வச்சுட்டு சில நேரம் மண்டையை பிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். 25 லட்சம் பேரை அழகா நடத்தினாரு. காரணம் என்ன தெரியுமா? தேவ சத்தம் கேட்டார், தேவ சமூகத்தில் போய் அவர் அமர்ந்திருந்தார். ஆசரிப்பு கூடாரத்தில் போய் தேவனுடைய சத்தத்தை, ஜனங்களுடைய பிரச்சனைக்கு என்ன தீர்வுங்க கேட்டாரு. ஜனங்களுக்கும் தீர்வு, இவருக்கும் தீர்வு. அதனால தான் 120 வயசு வரைக்கும் கண் இருளடையாம பலன் குறைந்து போகாமல் அவரால் வாழ முடிந்தது. வெறுமனே இந்த ஜனங்களோடே இவர் நடந்துகிட்டே இருந்திருந்தாருன்னா சமாதி ஒரே வருஷத்தில் மோசைக்கு என்ன நடந்திருக்கும்? சமாதி நடந்திருக்கும். ஆனால் இவர் தேவனுடைய அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு, அந்த மகிமையை பெற்றுக்கொண்டு அவர் போக போக காரியங்கள் எல்லாம் நடந்தது. அடுத்து சொல்ல விரும்புகிறேன், வெளியில் நடக்கிற தீமைகள் மட்டும் கிடையாது, நமக்குள்ளே இருந்தும் சில நேரம் அது உற்பத்தி ஆகும். அதுதான் சொன்னேன், என் கால்கள் சறுக்கும் போது. அப்போ நம்ம கால் என்ன பண்ணும்? சில நேரம் சறுக்கும், சில நேரம் கால்கள் வலுவலாம். ஆனால் அதெல்லாம் வலுவாதபடிக்கு நாம் நடக்கிற பாதையை என்ன பண்ணிடுறாராம்? அகலமாக்கிடுறாராம். அடுத்து பாருங்க,
சங்கீதத்தில் 23:4 எழுதியிருக்கு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும். கையை தட்டுங்க. இப்போ இது யாராவது பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்களா மரண இருளின் பள்ளத்தாக்குக்கு? இல்லை, நான் நடந்துகிட்டு இருக்கும்போதே டக்குன்னு என்ன பண்ணியிருந்தேனா, ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்குக்கு நேராக தெரிந்தோ தெரியாமலோ நான் நடந்துருந்தேனா, அதுலேயும் வசனம் விட்டு கொடுக்கல. தாவீது சொல்கிறாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். அடுத்து, பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம் என்ன? தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், என்னை மாற்றும். பிரைஸ் காட். bless you. புண்ணுலாம் சீக்கிரம் பொண்ணா மாறட்டும். ஹல்லேலூயா. அது அவன் வசனம் போல, ஆனால் நம்ம வசனத்தை யாரா சொல்கிறா அப்படின்ட்டு வந்து கொடுத்துட்டு போகிறான். ஓகே, bless you. ஹல்லேலூயா. அப்போ அந்த வசனங்கள்லாம் பாருங்களேன். ஆனால் ஒன்றே ஒன்று, நீங்கள் ஜஸ்ட் காட்ஸ் ப்ரெசன்ஸில் வந்து உட்கார்ந்துருக்கணும். ஹல்லேலூயா. வேறு பெருசெல்லாம் ஒன்றுமே செய்ய வேண்டிய அவசியம். அப்படி வந்து உட்கார்ந்துருக்கணும். கொஞ்சம் காதை கொடுத்து என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொண்டால் அந்த உலகத்தின் காரியங்களால் நீங்கள் சேதப்படுத்தப்பட மாட்டீர்கள். நான் இதை சேலஞ்சாக உங்களுக்கு சொல்கிறேன். நம்முடைய சாட்சியே அங்கே தான் இருக்குது. எங்கே இருக்குது? நாம் கீழே விழாமல் நாம் நடந்து கொண்டிருப்பதும் ஓடிக்கொண்டிருப்பதும் பறப்பதும் தான் நம்முடைய சாட்சியாய் இருக்கிறது. அதை நம்முடைய சபைக்கு ஆண்டவர் ஏராளமாய் தாராளமாய் எல்லாருக்குள்ளேயும் அதை அவர் கொடுக்கிறார். பிரைஸ் காட். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இன்னும் ஒரு சில காரியங்களை உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். என்ன சொல்லிட்டு இருந்தோம்? அப்போ நம்ம வெளியிலேருந்து சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, இல்லை நம்மளே அதுக்குள்ளே போனாலும் சரி, இந்த வெளியில் இருக்கிற எந்த காரியம் நம்மை பாதிக்க முடியாது. அடுத்து நமக்குள்ளே இருந்து வர்றதும் நம்மை பாதிப்புக்குள்ளே என்ன செய்ய முடியாது, நடத்த முடியாது. ஆனால் ஒன்றே ஒன்று, நம்ம ஜஸ்ட் தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கணும். சத்தியத்தை அறிகிற அறிவினால் நாம் என்ன பண்ணணும்? நிரப்பப்படும். அதான் வசனம் சொல்லுது, உம்முடைய வசனம், நல்லா சொல்லுங்கள், என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. அப்போ வசனத்தை தியானிக்கிற தேவையா தேவையில்லையா? ஏங்க, ஒரு டீ குடிக்கிற தேவைன்னா வசனத்தை தியானிப்பது மிகவும் தேவையானது. கையை தட்டி பிரைஸ் காட். ஒரு கேக்கு, ஒரு பப்ஸு ஜனங்களுக்கு அது முக்கியமானதாக இருக்கும்னா, இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள், இந்த நற்செய்தி ஜனங்களுக்கு தேவை. எவ்வளவுதான் எதிரடையான காரியங்கள் நடந்தாலும் சரிதான், மறுபடி அதை அழுத்தம் கொடுத்து பேசிக்கொண்டே இருப்போம். அடுத்து ஒருத்தன் இடையில ஒரு வசனம் தியானிச்சேன் தெரியுமா, ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் உங்கள்கிட்ட அதை கேள்வியாக கேட்பேன், நீங்கள் தான் பதில் சொல்லணும். என்ன? குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இன்னும் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறியும். இல்லை, கரெக்டாக சொல்லணும். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். இன்னும் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இருப்பிடம் டீனா தான் இப்போ கொஞ்சம் உயிர் இருக்க மாதிரி இருக்கு. மற்றவங்களாம் என்ன சொல்லுங்க? இல்லை, டீனாவுக்காக விட்டு கொடுத்துருந்தீங்களா? வேகமா சங்கீதம் ஒரு பாட்டு பாட போகிறேன்னா, ஒரு நல்ல ஒரு பாட்டு. சங்கீதம் 2:12. ரொம்ப அப்படி டல்லாலாம் இருக்க விடா, கூட வரணும். இதெல்லாம் முக்கியமான வசனம் பாருங்களேன். ஒரு வேளை டக்குன்னு அந்த இருப்பிடத்தோடு சொல்லணும், இந்த சங்கீதம் இந்த இங்கே இருக்கும். ஆமாம், அப்படியா கூட வரணும். அந்த வசனம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. குமாரன் கோபம் கொள்ளாமலும். அப்போ குமாரனுக்கு என்ன வருமா? கோபம் இல்லை வருமா? அதான கோபம் கொள்ளாமலும். அடுத்து, நீங்கள் வழியிலே. அப்போ வழியில் என்ன இருக்குதான்? என்ன இருக்குது? அழிவு இருக்கு. ஆனால் அதை முடிவாக வேதம் சொல்லலை. வழியில் அழிவு இருக்குப்பா, ஆனால் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படி, அழியாதபடிக்கு கையை தட்டுங்க. இந்த சத்தியம் நமக்கு தேவையா தேவையில்லையா? எல்லாருக்கும் தேவை. போகிற வழியில் என்ன இருக்குது? அழிவு
இருக்கு. நான் தான் அன்னைக்கு சொல்லும்போது சொன்னேன், நேரத்தை வைத்தோ இல்லை டிஸ்டன்ஸ் வச்சோ சொல்லலாம். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு, இல்லை 1000 வருஷம் கழிச்சு, இல்லை ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் எங்கேயோ ஒரு இடத்துல என்னது இருக்கு? அழிவு இருக்கு. ஆனால் நான் சொல்லட்டுமா? ஆமாம், அழிவு இருக்கு. அழிவுக்கே நீங்கள் முத்தம் கொடுக்க கொடுக்க வழியில் இருக்கிற அழிவுக்கே அழிவை உண்டாக்குகிறீர்கள். ஹல்லேலூயா. இது நம்ம இப்போ என்ன பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, உலகத்துக்கே பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 10-12 பேர் நம்ம உட்கார்ந்து ஒரு உலக மாநாடு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். ஏங்க, உங்களெல்லாம் சாதாரணமான ஆட்களாக நினைக்காதீங்க. ஐநா சபையில் நீங்கள் ஒரு உறுப்பினராக இருந்து ஆமாம் கவனிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. போகிற இடத்துலலாம் இதை பேசுங்க. ஹல்லேலூயா. நான் மைக்கை பிடிச்சி பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு மைக்கு பிடிக்காமல் பேசுகிற வாய்ப்பு அப்போ யாருக்கு அதிக நேரம் கிடைச்சிருக்கு? உங்களுக்கு தான் அதிக நேரம். அதனால் வேலை பார்க்குற இடங்களில் உங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் இந்த மாதிரி வசனங்களெல்லாம் கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, வெக்கப்படாமல் பேசுங்க. இப்போ பாருங்களேன், அப்படியே ஒரு சூழ்நிலைகளில் பேச்சு வரும். அங்கே அழிவு நடக்கு, இங்கே இப்படி நடக்கு. இப்போ கூட மழை பெஞ்சு நிறைய அழிவுகள் நடந்துட்டு இருக்கிறதா வந்துக்கிட்டே இருக்குது. அதை அடித்து பேசிடக்கூடாது. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு எடுத்தோடனே அப்படி பேசக்கூடாது. அதுக்கு உள்ளே போய் இயேசு எப்படி லாசருவின் அந்த மரணத்துக்குள்ளேயும் அந்த குடும்பத்தாருடைய துக்கத்துக்குள்ளேயும் போய் கண்ணீர் விட்டு அதில் பங்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை என்ன பண்ணுறாரு. அது மாதிரி அந்த துக்கம், அந்த சூழ்நிலை, இதுக்குள்ளெல்லாம் நீங்களும் போங்க. எனக்கு தெரியும், முன்னாடி நம்ம நிறையா பேர் பேசும்போது அந்த ஜனங்களுடைய மனநிலைக்குள்ளே போக மாட்டாங்க. டக்குன்னு வெளியில் வந்து இந்த ஆவிக்குரிய தன்மைக்குள்ளே வருவாங்களா, அது போய் வேலை என்ன பண்ணாது, பார்க்காது. அப்போ அவங்களுக்குள்ளே போய் சில காரியங்களை நம்ம பேசும்போது அது நிச்சயமாய் மிகப்பெரிய எஃபெக்ட் என்ன பண்ணும், கொடுக்கும். இப்போ நீங்கள் ஒரு 10 பேர்கிட்ட பேசுகிறீங்கன்னா 10 பேரும் நம்ப மாட்டாங்க, 5 பேராவது நம்புவாங்க. 5 பேருக்குள்ள அது வேலை நடக்கும். 5 பேர் உங்களை கிண்டல் கேலி பண்ணலாம், அதுக்கப்புறம் ஒரு 5 பேர் கண்டிப்பாக நம்புவாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் அதுக்காக அந்த 5 பேர் கிண்டல் கேலி பண்ணுறாங்கங்கிறதுக்காக அமைதி என்ன பண்ணிடக்கூடாது, இருந்துட கூடாது. இப்போ ஒரு பாட்டு, என்ன பாட்டு? கர்த்தரையே நீ பாடு சக்கரையே. இதை ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அதாவது இவங்க நல்லா அந்த பாட்டை அழகாக பாடியிருக்காங்க. இதை வெளியில் உள்ளவங்க தான் எதனாலும் தான் எடுத்து கேலி கிண்டல் பண்ணுவாங்களே. அவங்க கேலி கிண்டல் பண்ணாதது எது தான். உடனே இப்போ பண்ணிட்டாங்க அப்படின்னொடனே ஒருத்தன் ஜிலேபி எடுத்து வச்சுக்கிட்டு, ஹேய் ஜிலேபி சாப்பிடாதடா, இதெல்லாம் நமக்கு தெரியணும்னே, கொஞ்சம் நமக்கு பைபிள் நாலேஜ் வேணும், அதுக்காக நான் சொல்கிறேன். ஒருத்தன் ஜிலேபி எடுத்துக்கிட்டு சாப்பிட போகிறான். உடனே, ஹேய் உனக்கு சுகர் இருக்குது, சர்க்கரை வியாதி இருக்குது, நீ என்ன பண்ணக்கூடாது, ஜிலேபி சாப்பிடக்கூடாது அப்படிங்க. உடனே இவன் இந்த பாட்டை பாடுதான், கர்த்தரே நீ பாடு சர்க்கரையே வராது, நான் சாப்பிடுவேன், ஜிலேபி சாப்பிடுவேன் அப்படின்னு அந்த பாட்டை போட்டு விட்டுட்டு சாப்பிட்டு கிண்டல் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அப்படி இது பண்ணுறாங்க. உடனே இப்போ இதை திருப்பூர் சாலமன் அப்படின்னு சொல்லி ஒரு அவர் எடுத்து வச்சுக்கிட்டு, இது வரைக்கும் எந்த பாட்டையாவது இப்படி கேலி கிண்டல் பண்ணியிருக்கிறாங்களா? அப்போ ஏன் இவங்க இப்படிலாம் பாடணும்? கர்த்தரே நீ பாடு சர்க்கரையே வராது. இப்போ இதை எடுத்து வச்சுக்கிட்டு உலகத்தார் என்ன பண்ணுறாங்க, கிண்டல் கேலி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நிறையா பேர் இப்படிலாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் இப்போ யாருக்கு ஆலோசனை சொல்கிறாரு? கர்த்தரை உயர்த்தி அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையை இப்போ உள்ள சூழ்நிலைகளுக்கு புகுத்தி பாட்டு பாடுறவங்களுக்கு என்ன பண்ணிட்டு ஆலோசனை. நான் நேற்று ஒரு கமெண்ட் போட்டு விட்டேன் அவருக்கு. அப்படி எப்படி சொல்லலாம்? இப்போ இவர் உண்மையிலே ஆலோசனை சொன்னாலும் யாருக்கு போய் சொல்லணும் தெரியுமா? அந்த கிண்டல் பண்ணி பாடுறோம்ல அவனுக்கு சொல்லணும். அப்பா இது உண்மைதான், கர்த்தரை பாடுனா எப்பேற்பட்ட பிரச்சனையில இருந்து நீ வெளியில வர முடியும். பவுலும் சீலாவையும் சிறைச்சாலைகளை அடைச்சி போட்டாங்கய்யா. அவங்க ஜஸ்ட்டு சும்மா தான், எந்த நோக்கமும் இல்லாமல் தான் என்ன பண்ணாங்க, பாடினாங்க. சிறைச்சாலையின் அஸ்திவாரமே அசைந்தது. அப்போ பாட்டு பாடின போது சிறைச்சாலையின் அஸ்திவாரமே அசையும்னா பாட்டு பாடும்போது சுகர் லெவல் நார்மல் ஆகாதா? இப்படி வசனத்துக்கு வக்காலத்து வாங்கி பேசணுமா? இல்லைன்னா போயிட்டு உலகத்தானுக்கு கிண்டல் கேலி பண்ணவனுக்கு வக்காலத்து வாங்கி பேசணுமா? கடைசி என்ன சொல்கிறார், இப்படிலாம் பாடாதீங்க, இன்னும் ரொம்ப கேலி கிண்டல் என்ன பண்ணுவாங்க. அவரையும் தான் சில இதில் கேலி கிண்டல் பண்ணுறேன், இப்போ பேசாமல் இருந்துட வேண்டியது தானே. அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பெந்தைக்கோஸ்தே நாளில்
பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது என்ன நடந்துச்சு? வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினாங்களாம். அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பயங்கரமாக பார்த்து இது என்னமாய் முடியுமோ அப்படின்னு கேட்டு இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறல் என்று என்ன பண்ணாங்க? அதை வாசிங்க 2ஆம் அதிகாரத்தில். அது சூப்பராக இருக்குது அந்த வார்த்தை, பாருங்களேன். லைட்டாக அதை சொல்லிட்டு நம்ம பிரசங்கத்துக்கு வரலாம். சில முக்கியமான காரியங்களை பேசிக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அதில் 13. மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். என்ன பண்ணாங்களா? அப்போ சிலர் நம்ம நல்ல பரிசுத்த ஆவியினால் நிரம்பணும்னா நம்ம என்ன மாதிரி, இப்போ மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள்னு சொல்கிற அளவுக்கு இருந்திருந்தா அப்போ அவங்க எப்படி இருந்திருப்பாங்க? ஏங்க, அந்த தண்ணி அடித்தவங்க எப்படி இருப்பாங்க? அது உலர்ற மாதிரியும் கீழே விழுற மாதிரியும் என்னமோ வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க தானே. நார்மலாக அவங்க இல்லை. அப்போ பார்த்தா தண்ணி அடித்த மாதிரியே இருந்திருக்கு. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று அங்கே நிற்கிறவங்களாம் என்ன பண்ணாங்களாம்? பரியாசம் பண்ணினாங்களாம். இப்போ இந்த பாட்டையும் அதுவும் பரியாசம் பண்ணட்டும். இப்போ பேதுரு என்ன பண்ணுறாரு? வாசிங்க. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி. யாரை நோக்கி? அவர்கள் பரியாசம் பண்ணினவர்களை நோக்கி. பட்பல பாசையில பேசுறவங்களை நோக்கி கிடையாது, பரியாசம் பண்ணுகிறவர்களை நோக்கி உரத்த சத்தமாய் யூதர்களே, நல்லா பாத்தீங்களா? யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக. நீங்கள் எல்லாரும் ஒரு காரியத்தை அறிந்து கொள்வீர்களாக. என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. கையை தட்டுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இவர்கள் மதுபானத்தினால் வெறி கொண்டவர்கள் அல்ல. அப்ப விளக்கம் யாருக்கு கொடுக்கிறாரு? கேலி கிண்டல் பண்ணி பரியாசம் பண்றவனுக்கு தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு. இதில் என்ன தப்பு இருக்கு? கர்த்தரே நீ பாடு, சக்கரே வர வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு. ஸோ அந்த நம்பிக்கையை சொல்றதுல ஒரு தப்புமே. நம்பிக்கையை வசனத்தோட சொல்லலாம், பாட்டோட சொல்லலாம், எப்படினாலும் என்ன பண்ணலாம். பாருங்களேன், பரியாசம் பண்ணுறாங்க. அப்போ அந்நிய பாஷையில் பேசாமல் இருந்துட வேண்டியதானே. அப்போ யாரைத்தான் போய் கேள்வி கேட்கணும்? ஆவியானவரை தான் போய், ஆண்டவரே ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, தயவு செஞ்சு இப்படிலாம் என்ன பண்ணாதீங்க. அதான் இன்னொரு ஊழியக்கார் சொல்லும்போது சொல்கிறாரு, நானும் 10 மணிக்கு ப்ரேயர் ஆரம்பித்து 1 மணிக்கு முடிக்கணும் தான் நானும் வீட்டில் இருந்து என்ன பண்ணுறேன், கிளம்பி வந்து நானும் நடத்துகிறேன். ஆனால் ஒரு நாள் அநியாயத்துக்கு 10 மணிக்கு ஆரம்பித்த ப்ரேயரு 3 மணிக்கு முடிஞ்சுதான். உடனே ஒரு சிலர் கோவம் வந்துட்டான். ஒரு சிலர் அப்படியே அங்கங்கே அப்படியே சலசலப்பாக பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. இது ஒரு காதுக்கு என்ன பண்ணியிருக்கு, போயிருக்கு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நான் என்ன வம்புக்குன்னா வரேன். அதான் அப்புறம் அவர் சொல்கிறாரு, ஒரு நாள் ஆண்டவர்கிட்டே போய் சொல்லிட்டேன், ஆவியானவரே நான் கரெக்டாக 10 to 11 1.5 மணி நேரம் டைம் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்குள்ளே நீங்கள் வந்து என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சுருங்க. இந்த ஓவர் டைம் எடுக்கிறலாம் வேண்டாம். என்ன கெட்டவனை ஆக்கி விட்டுட்டு நீங்கள் வாட்டுக்கு மறைஞ்சிக்கிறீங்க. நான் தான் ஆட்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன். இப்போ நம்மளும் பாருங்களேன், சில நேரம் பாருங்கள், பைபிள் ஸ்டடி ஒரு 9 மணிக்கு முடித்து தூர விடுவோம் அப்படின்னு நினச்சா அது அப்படியே சூடு பிடிச்சி கடைசி 9:30 9:45. இது நம்ம அப்போ ஆவியானவர்கிட்ட தான் போய் என்ன பண்ண வேண்டியது, சண்டை ஓட வேண்டியதா? அப்போ அங்கே பரியாசம் பண்ணும்படி நடந்தது காரணம் யார்? ஆவியானவர் தானே. அப்போ இன்னைக்கு இந்த பாட்டை பாடுறாங்கன்னா அவன் நல்லதுக்கு தான் பாடுறாங்க. உண்மையிலே சொல்கிறேன், இந்த பாட்டை உணர்வுபூர்வமாக எத்தனை பேர் பாடுறாங்களோ அத்தனை பேரும் வியாதியிலிருந்து விடுதலை ஆவார்கள். கையை தட்டி பிரைஸ் காட். வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க புது பலன் அடைவாங்களாம். ஓடுனாலும் என்ன பண்ண மாட்டாங்களாம், இளைப்படைய மாட்டாங்களாம். நடந்தாலும் அதே தான் கொஞ்சம் வேற மாதிரி பாடு. நீ நல்லா டான்ஸ் ஆடி பாடு, உனக்கு வேற ஹார்ட் அட்டாக் எதுவுமே. நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, இவங்க சரி ஒரு கூட்டம் இதை பரியாசம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு கூட்டம் ஆவிக்குரிய இந்த காரியங்களுக்கான எஃபெக்ட் என்னன்னு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டும் வசனத்துக்கு நிற்காம இவங்க அங்கே போய் நிற்கிறாங்கன்னா நான் சொல்கிறேன், இவர்கள் வியாதியை மறைமுகமாய் திணிக்கிற வியாதிக்கான ஏஜெண்டுகளாக இருப்பாங்க. பிரைஸ் காட். இன்னும் ஒரு 10 பாட்டை இப்படி எழுதி பாடுங்கன்னு என்ன பண்ணணும். அப்போ உங்களுக்கு அந்த வசன தெளிவுகள்லாம் என்ன செய்யணும்,
இருக்கணும். ஓகே, சில காரியம்லாம் தன்னாலே ரீஃபார்ம் ஆகும். சில வலி வேதனைகள் இருக்குதான், ஆனால் அது முடிவு கிடையாது. அதிலிருந்து மனிதனால் மீண்டு என்னச்சு முடி வர முடியும். அதனால் இந்த நெகட்டிவ்க்கு போய் கொடியே ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது. இவன் நமக்கு என்ன சொல்ல வாரேன்னா, நம்ம அறிந்து கொள்வது மட்டும் இல்லை, அந்தந்த சூழ்நிலைகளில் வாயை திறந்து நாம் பேசும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் பாதங்கள் அழகாக இருக்குன்னு பரலோகம் உங்களுடைய பாதங்களை வர்ணிக்கும். கையை தட்டி இந்த காலத்துக்கு சபைக்குள்ளேயும் இதை பேசணும், வெளியிலையும் கண்டிப்பாக இதை என்ன பண்ணணும். அக்கா நீங்கள் இந்த வாரம் நான் அந்த பைபிள் எடுத்துகிட்டு வரேன்னு ஸ்கூல்லையோ இல்லை நீங்கள் போகிற வேலை இடங்கள்லையோ நான் எப்பவும் பைபிளும் கைமாத்தான் இருப்பேன்னு எப்பவும் பைபிளை தூக்கி வச்சுட்டேன்னா அது வேறு மாதிரி என்ன செஞ்சிடும். ஏன்னா வேலை பார்க்கணும்ல, 2 கையில் என்ன பண்ணணும். பைபிள் எங்கே பேரணும் தெரியுமா? இருதயத்துக்குள்ளே வந்துடணும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல இதை இருதயத்துக்குள்ளே வச்சுட்டு அந்தந்த வாழ்க்கை சூழ்நிலையில் என்ன பண்ணுங்க. நானும் பேசுகிறேன். இப்போ போன டைம் சென்னை போனேன்ல, அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப திருப்தி. என்ன திருப்தின்னா, நல்லா கவனிங்க, சில சின்ன சின்ன அனுபவங்களோடு கூட பேசி வரேன். ஏன்னா எனக்கு சென்னை போகிறது நோக்கம் என்னென்னா, ஒரு நாள் தான் பிளான். எனக்கு 3 நாள் அங்கே மீட்டிங்லாம் என்னுடைய பிளான் கிடையாது. ஒரு நாள் போயிட்டு காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரையும் சில நண்பர்கள், நல்ல இந்த ராஜ்யத்தின் மனநிலை உள்ள ஆவிக்குரிய நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்க கூட உட்கார்ந்து நானும் என்னுடைய சில காரியங்களை ஷேர் பண்ணணும், அவங்கள்ட்ட இன்னும் சில காரியங்களை கேட்கணும் அப்படிங்கிற அந்த வாஞ்சியோடு தான் போயிருக்கிறேன். அப்போ தான் அந்த பிரதர்கிட்ட சொல்லும்போது, சரி பாஸ்டர் நீங்கள் வர்றீங்க இவ்வளோ தூரம், ஸோ நான் ஒரு 3 நாள் மீட்டிங் என்ன பண்ணுறேன், அரேஞ்ச் பண்ணுறேன், நம்ம சேர்ந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் மறுபடியும் ஒரு 3 நாள் மீட்டிங் பிளான் ஆனது. ஆனால் எனக்கு அந்த மீட்டிங்கில் போய் நம்ம பேசுகிறோம், ஏதோ நடக்குது அப்படிங்கிறதுல இருக்கிற சந்தோஷத்தை விட, எனக்கு இங்கேருந்து நான் ட்ரெயினில் போனேன் தெரியுமா, சங்கரங்கோயிலேருந்து, அங்கேயே எனக்கு ஒரு முழு திருப்தி உண்டாயிற்று. ஏன் அப்படின்னா, கரெக்டாக நான் வெளியில் சங்கரங்கோயில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி டீ குடிச்சிட்டு இருக்கிறேன். ஒருத்தர் சத்தம் கொடுக்குறாரு, பாஸ்டர் வாங்க அப்படிங்கிறாரு. யார்ரா இங்கே அப்படின்னு பார்த்தா, நம்ம எப்போவுமே ரெகுலராக ஜெராக்ஸ் போடுற ஒரு கடையில் இருந்து அவங்க பேசுகிறாங்க. அவர் பேரும் பொண்ணுதுரை. அப்போ ஆனால் என்ன அப்படின்னா, பையன் சென்னை போகிறான், அதான் அவனை ட்ரெயின் ஏற்றி விட வந்தேன் அப்படின்னாரு. இன்னும் பஸ்லேயே தான் இருக்கவனே, ட்ரெயின் ஜெட்லாம் போகணும். ஓகே, அப்போ சரி ரைட்டு, ஏதாவது ஒரு கோச்சில் போவோம் அப்படி. மறுபடியும் 4 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா போயிட்டு ட்ரெயின் ஏற போகிறேன். நான் எந்த கோச்சில் ஏற போகிறேனோ அதே கோச்சில் அந்த பையனும் என்ன பண்ணுறான், ஏறி போகிறான். அவங்க அப்பா உள்ளே கொண்டு போய் விட்டுட்டு வெளியில் வராரு. பாஸ்டர் நீங்களும் இந்த கோச்சு தானே அப்படின்னாரு. ஆமாம் நானும் இந்த கோச்சு தான், என் பையனும் இந்த கோச்சு தான், கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க பேசிக்கிடுங்க அப்படின்னாரு. அப்புறம் பையன்ட்டையும் சொல்லிட்டு போனால் பாஸ்டர் தான் பேசிக்கோன்ட்டு. அப்புறம் அவர் போயிட்டார். நான் போயிட்டு என் இடத்துலலாம் உட்காந்து ஒரு 4 மணி நேரம் ஆச்சுது. அப்புறம் யோசித்தேன், அந்த பையன்கிட்ட போய் பேசுவோமான்னு நினச்சேன். ரொம்ப வாலிப பையனாக இருக்கான், நம்ம வேறு பாஸ்டர்னு வேறு அறிமுகப்படுத்தி வச்சுட்டு போயிட்டாரா. நம்ம போய் பேசுவோம் எம்மாடி. ஏன்னா இப்போ உள்ள பசங்க என்ன பண்ணுவாங்க, மொபைலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, இல்லை யார்கிட்டையாவது பேசிட்டு ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. நம்ம இதில் போய் உள்ளே போய் உட்காந்தா ஐயோ தொல்லையாக வந்துட்டார் ஐயா அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அப்படிங்கிறனால யோசிச்சுட்டே இருந்தேன். சரி இருந்தாலும் நம்ம போய் பேசி அவன் ரெஸ்பான்ஸ் பண்ணாம்னா ஓகே, பண்ணலைன்னா அவன் மேலே தப்பு. அவன் பண்ணாமல் இருந்து நம்ம போகாமல் இருந்தால் நம்ம மேலே தப்பு. அதனால் போயிட்டு அவன் ரெஸ்பான்ஸை பார்ப்போம். நல்லா பேசினா உட்காந்து பேசுவோம், இல்லைன்னா டக்குன்னு எந்திச்சு வந்துடும்ன்ட்டு போயிட்டு உட்காடுறேன். அவன் ரொம்ப நல்லா பேசுகிறான், நல்லா பேசி எல்லாம் இது பண்ணுறான். நம்ம ஊத்துமலை பையன்தான் பேசி. அவனை நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை, 6 வருஷம் ஆச்சுது, பார்த்ததே கிடையாது. பேசிகிட்டே இருந்தேன். நிறைய அந்த வாழ்க்கை சூழ்நிலைகளை வச்சு அப்படியே பேசி வந்தான். நம்ம பேசுகிற சத்தியங்களில் 75% அவன்கிட்ட பேசிட்டேன். கையை தட்டுங்க, உண்மையிலே சொல்கிறேங்க. வெறும் மைக்கை மட்டும் பிடிச்சி நம்ம பேசுறல, நம்ம பிரயாணங்களில் வாழ்க்கை சூழ்நிலைகளில் ஜனங்களோடு கூட பேசி இந்த ராஜ்யத்தை கொண்டு வருகிறோம். பிரைஸ் காட். எவ்வளோ நேரம் பேசணும் தெரியுமா? கரெக்டாக 7:15 பேச ஆரம்பித்தேன், 9:15 வரைக்கும் பேசினேன். எவ்வளோக்கு அந்த பையன் ரொம்பலாம் வெக்ஸாகவும் இல்லை, இன்னும் பேசினாலும் என்ன செய்யலாம். அப்புறம் லாஸ்ட்டாக சொன்னால் நான் வர்றேனே அப்படின்ட்டு இருக்கான். கண்டிப்பாக வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறா, வாடா அப்படின்னு. நான் உங்களுக்கு ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, அதாவது எடுத்தோடனே நான் இப்போ பைபிளை கொண்டுட்டு போயிருந்தோம்னா எஞ்சி போயிருப்பான். அதனால் நீங்கள் எடுத்தோடனே பைபிளை கொண்டு போவோம். வாழ்க்கை சூழ்நிலை இருக்குது பார்த்தீங்களா, அதன் மூலமாக வேதத்துக்குள்ளே வாங்க. நீங்கள் வேதத்துலேருந்து சூழ்நிலை போனீங்கன்னா எஞ்சி போயிடுவாங்க.
ஆனால் அவங்க சூழ்நிலேருந்து வேதத்துக்குள்ளே வந்தீங்கன்னா அவங்க உங்களை சேர்ந்து கண்டிப்பாக தொடர்ந்து வருவார்கள். கடைசி பாருங்கள், ஒரு 8:45 இருக்கும். ட்ரெயின் டிக்கெட் எடுத்து பார்த்தா அவனுக்கு அந்த கோச்சே கிடையாது. கையை தட்டுங்க. எனக்கு S2, அவனுக்கு SE2. அவனுக்கு ஸ்பெஷல் கோச்சில் போட்டிருக்காங்க. அவன் அது தெரியும். நான் நினச்சேன் இது ஆவியானவர் அவனுக்கு இந்த நற்செய்தியை சொல்லணும்னு அவனை மாற்றி கொண்டாந்து என்ன பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா நாங்கள் S2வில் இருக்கிறோம். S8 பெட்டி தாண்டி அதுக்கப்புறம் SE2. எவ்வளோ தூரம் போக வேண்டியிருக்கு. 1 கிலோமீட்டர் நடந்த மாதிரி நடக்கணும் ட்ரெயினுக்குள்ளே. அப்புறம் கொண்டு போய் நான் அவனை கொண்டு விட்டு 9:15 வரைக்கும் உட்காந்து பேசிட்டு, எப்படி நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சேலஞ்சு கொடுக்குறேன். இங்கே நீங்கள் உட்காந்து கேட்குறீங்களா? நீங்கள் இதை மற்றவர்களுக்கு போதிக்கணும். பிரைஸ் காட். அதுக்காக நானே இப்போ பாருங்கள், நான் இங்கே பாருங்கள் சர்ச்சுக்குள்ளே நான் பைபிள் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறேன். கையை தட்டுங்க. பைபிள் கையில் இல்லாமல் தான் பேசுகிறேன். உடனே நீங்கள் தப்பாக நினச்சிடுறீங்க. அவர் பைபிளே இல்லாமல் பேசுகிறேன். இருதயத்திலேருந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன், கற்றுக்கொண்ட வசனங்களை நல்லா உள்ள அப்சர்வ் பண்ணி அதிலிருந்து நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ இதே மாதிரி நீங்களும் இங்கே கற்றுக்கொள்கிற காரியங்களை அப்சர்வ் பண்ணி உங்களுடைய வேலை ஸ்தலங்களில் படிக்கிற இடங்களில் கண்டிப்பாக இன்றைக்கி ஜனங்களுக்கு இந்த சத்தியங்கள் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. இப்போ அழகாக இருக்குல்ல அந்த வார்த்தை. எனக்கு அந்த சங்கீதம் 2ஆம் சங்கீதத்தில் 12ஆம் வசனத்தை பேசினா விடிய விடிய பேசலாம் போல். எப்படி பேசலாம்? அது அழகாக இருக்குல்ல. குமாரன், அப்போ குமாரனை கோவப்பட விடாமல் நம்மளால் தடுக்க முடியுமா? நம்மள்கிட்ட மருந்து இருக்கு. கையை தட்டுங்க. குமாரனை கோவப்பட விடாமல் நம்மளால் தடை செய்ய முடியும். அதே மாதிரி வழியில் நீங்கள் அழியாமலும் இருப்பதுக்கு நான் ஒன்று சொல்லட்டா, வழியில் நாமும் அழியாமல் இருப்போம், வழியில் அழிவும் இல்லாமல் இருக்கும். கையை தட்டி நான் சொல்கிறேன், நாம் அழியாமல் இருப்பது மட்டுமல்ல, அழிவுக்கு அழிவை உண்டாக்குகிறவர்களாய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். இதை பேசும்போதே சில காரியங்கள் நடக்குதுங்க. நம்ம பேசும்போதே அதற்கான ஒரு ஆவிக்குரிய மண்டலம் ஓப்பன் ஆகி இந்த சரீரப்பன மண்டலத்தில் போய் என்ன பண்ணுது, வேலை பார்க்கிறது. ஆனால் என்ன பண்ணணுமா, நம்ம ஒரு கண்டிஷன், எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன சின்ன கண்டிஷன் இருக்கும். என்ன பண்ணணுமா? அவரை முத்தம் செய்யணும். ஹல்லேலூயா. இது சுலபம் தானே. அன்னைக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட அன்பு கூறணும்னா அவங்க அழுதுருக்காங்க. பாதத்தை நினைக்கிற அளவுக்குலாம் அழுது தலைமுடியால் தொடச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நலதம் என்னும் தைலத்தை கொண்டு வந்து ஊற்றி இருக்கிறாங்க. இப்போ உள்ள விலை மதிப்பின்படி பார்த்தா 1 லட்சம் 2 லட்சம் ரூபா மதிப்பு இருக்குமா. ஆனால் இப்போ அப்படி இல்லை. நீங்கள் தைலத்தெல்லாம் கொண்டு வரேன்டாம், நல்ல பாடல் வரியை கொண்டு வந்துட்டு அதை உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்துன்னு பாடினீங்கனாலே நீங்கள் அவரை முத்தம் செய்கிறீர்கள். இந்த முத்தம் கோபத்தை தடை பண்ணுகிறது. இந்த முத்தம் அழிவுக்கே அழிவை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னா, ஒரு வசனம் சொல்லணும்னா, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் விதமாய் உடுத்துவித்தாள் அப்படின்னு இருக்குல்ல. ஏங்க, இன்னைக்கு சாப்பிட்டு நாளைக்கு எங்கேயோ போகிற ஒரு சமோசாவுக்கு அவ்வளோ மதிப்பு இருக்கும்னா, இன்னைக்கு நம்ம பேசுகிற இந்த நற்செய்திக்கு எவ்வளவு மதிப்பு. கையை தட்டி புரியுதுங்களா? அதனால் நீங்கள்லாம், நான் உங்களை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ நான் மட்டும் ஒத்தையில் உட்காந்து இப்படி பேச முடியுமா? மைக்கை வச்சுக்கிட்டு, சவுண்ட் சிஸ்டத்தை வச்சுட்டு பேச முடியாது. பேசலாம். அந்த காலர் மைக்கை வச்சுட்டு, டை மைக்கை வச்சுட்டு, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே இப்படி பேசலாம். ஆனால் இப்படி பேச முடியாது. இப்போ பேசுகிறேன். இது ஒரு எஃபெக்ட் இருக்கா? இது போய் அப்படியே கிளின்னு என்ன பண்ணும், கிளிக்கும். கையை தட்டி, இதுதான் ஐக்கியத்திற்கு இருக்கிற மேன்மை. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, நான் ஒரு அழிவுக்கு எதிராக நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். இது எப்படி உலகத்துக்கு மட்டும்தான் தேவையா, இல்லை நமக்கும் தேவையா? நமக்கும் தேவைதான் நினைக்கணும். எப்படி இந்த அழியாமைங்கிற நமக்கு தேவையா தேவையில்லையா? தேவை. ஒன்று சூழ்நிலையிலையும் தேவை, நம்முடைய சரீரத்துக்கும் தேவை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி
உங்களில் வாசமாய் இருந்தால் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார். கையை தட்டி. இந்த சரீரம் சூழ்நிலை இதன்படி பார்த்தா இந்த சரீரம் என்ன சரீரமா? சாவு. அந்த வசனத்தை எடுக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம். கொஞ்சம் சின்ன சின்ன காரியங்களை தெரிஞ்சுக்கிடுங்க. சில விஷயத்தை நான் பேச இருக்கிறேன். பாப்போம் 9 மணிக்கு முடிச்சிரும் வேகமா. ரோமர் 8:11 வாசிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரில் நல்லா கவனிக்கிறீங்களா? இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே, நல்லா கவனிங்க, தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். கையை தட்டி. அப்ப இந்த சரீரமே எதுக்கு ஏதுவானது? சாவுக்கு. ஆனா இந்த சாவுக்கு ஏதுவான சரீரம்ங்கிறதோட முடியல. இந்த சரீரம் சாகாமையை தரித்து கொள்ள முடியும். எப்ப முடியும்? நல்ல வார்த்தைகளை கேட்க கேட்க உள்ள இருக்கிற ஆவியானவர் கொழுந்து விட்டு அப்படியே எரியும் போது நம்முடைய இந்த சாவுக்கு ஏதுவான சரீரம் என்ன பண்ணுமா? உயிர்ப்பிக்கப்படுமா. இன்னொன்னு சொல்லட்டுமா? நல்ல கவனிங்க. சரீரம் மட்டும் சாவுக்கு ஏதுவானது கிடையாது. நம்ம சிந்தையே இப்படிதான் இருக்கும். நான் சொல்றேன், இன்றைக்கு சாவுக்கு ஏதுவாக இருக்கிற சிந்தைகளையும் அவர் உயிர்ப்பிக்கிறார். நம்முடைய சிந்தைகளும் என்ன செய்யப்பட வேண்டியிருக்கு? ரினிவல் பண்ணப்பட வேண்டியதா? அப்போ ஆவியானவர் நமக்குள்ள வந்தார்னா, அந்த வார்த்தைகள் வந்துச்சுதுன்னா உங்கள் சிந்தைகள்லையும் ஒரு ரினிவல் உண்டாகிறது, உங்களுடைய சரீரத்திலையும் ஒரு ரினிவல் உண்டாகிறது. நான் இப்போ என்ன பேசிட்டு இருக்கிறேன்? அழியாமையை பேசிட்டு. அப்படின்னா அழியாமை அப்படின்னா எங்கேயோ இருக்குன்னு நினைக்காதீங்க. நமக்கே அந்த அழியாமை தேவைப்படுகிறது. இதை பேச பேச என்ன ஆகும்னா கண்ணு தெளிவாக இருக்கும், ஹார்ட்டு நல்ல ஃபங்க்ஷன் ஆகும், எல்லாமே கிட்னி, உங்களுடைய நுரையீரல், கல்லீரல், கணையம் எந்த பாதிப்பும் அடையாமல் அது உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். மண்ணுக்குள்ள போன சரீரம் உயிர்ப்பிக்கப்படுறது ஒரு அனுபவம். மண்ணுக்குள்ள போகாமலே உயிர்ப்பிக்கப்படுவது இன்னொரு முழுமையான அனுபவம். ஹல்லேலூயா. புதிய காரியங்களை அவர் செய்கிறார். செஞ்சதே என்ன பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. செத்து போனவங்களே உயிரோட எழுப்பிடுவார். உயிரோட இருக்கிறவங்களே உயிரோட வைக்கிறவர் ஆவியானவர். ஸோ இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிடணும். எதுக்கோ பேசிட்டு இருக்கிறாருன்னு நினைக்காதீங்க. நமக்கு தேவை. இப்போ பாருங்களேன், நம்ம ஒரு செடி வளர்க்குறோம். ஏதோ ஒரு ஆடு மாடு வந்து தின்றுது, இல்லைன்னா அழிஞ்சு போயிடுது. அங்கே ஒரு அழியாமை தேவைப்படுதா? மிருக ஜீவன்கள் வளர்க்குறோம், ஏதோ ஒரு காரியம் வந்து அடித்து போட்டுருது, அங்கே ஒரு அழியாமை தேவையா? இது மாதிரி உலகத்துலேயும் அழியாமை தேவை, நமக்கு உள்ளேயும் அழியாமை தேவை, நம்மை சுற்றிலும் அழியாமை தேவைப்படுகிறது. இது உண்டாகும் போது தான் நீங்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய். இதெல்லாம் எங்கேருந்து வர்றது? இந்த வார்த்தையின் வெளிச்சத்திலிருந்து, ஆவியானவரின் கிரியையிலிருந்து வருவது. ஸோ இப்படிலாம் நாம் வாழும்போது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் பரலோகத்தின் அந்த காரியத்தை நாம் தரித்து கொள்கிறவங்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஓகே, ஒரே ஒரு பாடல் வரி பாடிடலாமா? அதை பாடினத்தான் எனக்கு பிரசங்கத்துக்குள்ளே போக முடியும். நல்ல ஒரு அழகான ஒரு பாடல் வரி. யாக்கோபு நடுங்கிடுவானோ, அந்த பாடலை மட்டும் அப்படி பாடிட்டு அப்படியே நாம் வரலாம். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அமைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம்.
ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். 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 பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போமா. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். குறுகிட நாட்டும் குன்றிட பாட்டும் கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம் குன்றிட பாட்டும் குறையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம் ஒரு அபிஷேகமாய் ஆவி நிறைவோடு தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் குறையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் குறையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆனந்த துதி Yes. ஒலி கேட்கும், இந்த இடத்துல ஒரு ஆனந்த துதி ஒலி, ஒரு கம்பீர சத்தம், அது நிச்சயமாய் கேட்கும். ஆகாய விண்மீனாய் ஆமென். பெருகும், இந்த இடத்தில் ஆகாய விண்மீனாய் அவருடைய ஜனம் ஓ பெருகும். இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலை அல்ல, இது எல்லாம் மாறுகிறதா இருக்கிறது. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவார், வானோ யாக்கோபின் தேவன் துணையே அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ, யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் பூச்சியே, இஸ்ரவேலின் திருக்கூட்டமே, நீ அமெரிக்கை வாழ்வை நான் உனக்கு துணை அழைப்போ, நிற்கிறேன். ஆண்டவர் Yes. மார்பில் ஓ, சுகிப்போ, ரத்தாபாபா. யாக்கோபு நடுங்கிடுவாரோ, யாக்கோபின் தேவன் அவருடைய தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் அது நிறைவேறும். வாழ்வை நம்மை அழைப்போ, புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாய் மாற்றுகிறார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் நம் பரிசாக பக்கத்துல 1000 பேர் விழுந்தாலும், பல பக்கத்துல 10,000 பேர் விழுந்தாலும், பதறாத வாழ்வு, சிதறாத மனம் தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் ஓ சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருளினாரா. பதறாத வாழ்வும் இருள் பூமியையும் சிதறாத ஆறிரு ஜனங்களையும் மூடினாலும் ஒரு பதறாத வாழ்க்கை, ஒரு சிதறாத ஒரு மனம் அவர் பரிசாய் நமக்கு தந்திருக்கிறார். ஓ, ரத்தாபாபாபாபா. அவர் கோபம் கொள்ளாமல்
தொனிக்கும், ஆனந்த புதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். Praise God. உள்ளுக்குள்ள அவரிடத்தில் அன்பு கூர்ந்துட்டே இருங்க, வெளியில சத்தியத்தை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. நம்மை குறித்த நோக்கம் பூரணமாய் நிறைவேறும். இந்த வசனங்கள்லாம் ரொம்ப ஷார்ப்பான, அது இந்த காலங்களுக்கு தேவையான மிக முக்கியமான வசனங்கள். இது நமக்கும் தேவை, ஒட்டுமொத்த உலகத்துக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கான வார்த்தைகளை நான் வேகமாக ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே சொல்லி நாம் நிறைவு செய்யலாம். யோபுல எடுக்கலாம். யோபுல இருந்து 1-2 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறமா அப்படியே இன்றைக்கான காரியத்தையும் பேசிடலாம். ஒரு 15 நிமிடங்கள். யோபுல நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதில் நிறையா காரியங்களை இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். யோபுவின் பொறுமையை குறித்து சொல்லுங்க பார்ப்போம். யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்களே. அதுக்கப்புறம் அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. இது யோபு கையில் வச்சுக்கிடுங்க, வேகமாக முடிப்போம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 5:11. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஓகே, இந்த யோபுவின் பொறுமை அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? யோபின் பொறுமை என்ன பொறுமை? 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர்மாடு, 500 கழுதைகள், 10 பிள்ளைங்க, உடம்பெல்லாம் பரு, இவ்வளவும் இருக்குது. இப்போ அவர் எப்படி இருந்தாராம்? பொறுமையா இருந்தாராம். ஸோ இந்த பொறுமையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்போ அவருடைய ஒரு சகிப்புத்தன்மை. இப்போ நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருந்தேன். அந்த டைட்டில் இன்னொரு விதத்துலையும் சொல்ல விரும்புகிறேன். பரிதவிக்கப்படுறது கிடையாது முடிவு, பரவசப்படுறது தான் முடிவு. கையை தட்டி, அது உங்கள் சூழ்நிலையாக இருந்தாலும் சரிதான், உங்கள் சொந்தக்காரங்க சூழ்நிலையாக இருந்தாலும் சரிதான், ஒட்டுமொத்த உலகத்தின் சூழ்நிலையாக இருந்தாலும் டிக்ளேர் பண்ணுறேன். இந்த நற்செய்தியை முன்னிட்டு, கல்வாரி சிலுவையை முன்னிட்டு சொல்கிறேன், என்னதான் பரிதவிக்கிற நிலைமை இருந்தாலும் அது முடிவு கிடையாது. அதற்கும் அப்பாற்பட்டு பரவசப்படுகிற ஆவியில நிரம்பி இந்த உலகத்தை தேவன் பரிதாப நிலையில் விட்டு போகிறவர் கிடையாது. இந்த பரிதாப நிலையை மாற்றி பரவசப்படுற ஒரு நிலைமைக்குள் அவர் கொண்டு வருகிறார். இதுதான் அவருடைய ராஜ்யம். அப்போ இப்போ யோபுவின் பொறுமையை மட்டுமே நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், என்னதான் உண்டாகும்? இப்போ நான் என் கஷ்டத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் அப்படி கஷ்டப்பட்டேன், இப்படி கஷ்டப்பட்டேன், இப்படி பணம் இல்லாமல் இருந்தோம், அப்படி பணம் இல்லாமல் இருந்தோம், இப்படி என்ன காயப்படுத்தினாங்க, அப்படி காயப்படுத்தினாங்க, அப்படியே நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு என்ன தான் உண்டாகும்? என் மேலே பரிதாபம் உண்டாகும். அந்த சூழ்நிலையே பரிதாபத்தால் தான் என்ன பண்ணியிருக்கோம்? ஆண்டவர் அப்படி பரிதாபத்தில் விடுற ஆண்டவர். அதனால தான் வசனம் அழகாக சொல்லுது, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதோட விடலை. அடுத்து செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். அப்போ கர்த்தருடைய செயலின் முடிவையும் என்ன பண்ணியிருக்கீங்க? அப்போ கேள்விப்படுறதோட கிடையாது, நீங்கள் காண்கிறவர்களாக இருப்பீர்கள். பிரைஸ் காட். அப்போ யோபுக்கு இப்போ என்னாச்சு? எல்லாம் போயிட்டு, இது ஒரு பரிதாபமான நிலைமை. அவர் பொறுமையோடு இருக்காரு, சகிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, வேதனையெல்லாம் அனுபவிச்சுட்டு. அவருடைய துக்கம் எப்படிப்பட்ட துக்கமா? வெறும் துக்கம் கிடையாது, மகா கொடிய துக்கம். அதாவது கொஞ்சம் பைபிளில் வாசிங்க, இதையும் கையில் வச்சுக்கிடுங்க. இங்கே வரலாம். 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. 2:13 லைட்டாக இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு வாரேன் உள்ள. அந்த அவனுடைய நண்பர்கள் அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று. எப்படி துக்கமா? அது வெறும் துக்கம் கிடையாது, மகா கொடிய துக்கம். கொடிய துக்கம். அப்ப துக்கத்திலே என்ன துக்கம் இருக்கு? கொடிய துக்கம் இருக்கு. அதுவே எப்படி போகுது? இன்னும் மகா கொடிய துக்கம். உண்மைதானே?
7,000 ஆடு செத்து கிடந்தா எப்படி இருக்கும்? நமக்கு ஒரு 9 கோழி குஞ்சை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? எப்படிண்ணே? அந்த 9 கோழி எம்மாடி அவ்வளோதான், வாழ்க்கையே முடிஞ்சதா? இனிமே இதுக்கு எந்த தீர்வுமே, இனிமே என்ன ஆறுதல் சொல்ல? அவ்வளோதான், அப்படியே நின்ற வேண்டியதான். அப்படி தானே இருந்துச்சு. ஆனால் கர்த்தருடைய செயலின் முடிவையும் நாம் கண்டிருக்கிறோம். அப்போ பாருங்களேன், 7,000 ஆடு செத்து கிடந்ததை பார்க்கும்போது அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? எவ்வளோ பரிதாபமாக இருந்திருக்கும். அதுதான் என்ன துக்கமா? மகா கொடிய துக்கம். யோபுவை தேவன் மகா கொடிய துக்கத்திலிருந்து மீட்டு எடுத்திருப்பார் என்றால், இந்த உலகத்தையும் எவ்வளவு பெரிய கொடிய துக்கத்திலையும் இருந்து, கொடிய காலத்திலும் இருந்து ஆவியானவரால் மீட்டெடுக்க முடியும். அவருக்கே உரிய சேலஞ்ச். இந்த சேலஞ்சில் பிசாசு ஜெயிக்க மாட்டான், கர்த்தர் தான் ஜெயிப்பார். யோபுக்கு அந்த சோதனையில் பிசாசு ஜெயிக்கவில்லை, கர்த்தர் ஜெயித்தார், யோபுவும் ஜெயித்தார். அல்லேலூயா. அப்போ நம்ம 1000 பேர் விழுந்துட்டாங்க, பரிதாபம் தான். 10,000 பேர் விழுந்துட்டாங்க, துக்கம்தான், கொடிய துக்கம்தான். ஆனால் இது முடிவு. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிட்டல, விளங்கிட்டல? பரிதாபம் முடிவல்ல, பரவசமே. அது மாதிரி பரிதாபம் முடிவல்ல, நவரசமே முடிவு. கையை தட்டி நீங்கள் பரவசத்தோடும் நவரசத்தோடும் வாழ்வதற்கு தேவையான அத்தனையையும் ஆவியானவர் செய்கிறவராயிருக்கிறார். ஒன்னே ஒன்று வசனம் மட்டும் நமக்கு வெளிச்சமா என்ன ஒன்று தீபமா, ரெண்டை செஞ்சுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக ஒரு பரவசத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஓகே, இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். இப்போ யோபுவை பார்த்தீங்கன்னா, என்றைக்குமே பைபிள் வசனத்தில் கொஞ்சம் உங்களுக்கு அதை புரிந்து கொள்ள தெரியணும். எழுதப்பட்டது அப்படியே எழுதப்பட்டதின்படியே பார்த்துடக்கூடாது. அதில் எக்ஸ்ட்ரா சிலதை ஆட் பண்ண வேண்டியும், சிலதுக்குள்ள ஆழத்துக்குள்ளே போக வேண்டியிருக்கு. அதை மட்டும் காண்பித்து கொடுத்து முடிக்கிறேன். அதில் 1ஆம் அதிகாரம் பாருங்கள், அதில் 21 வாசிங்க. நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன். இது உண்மைதான். ஓகே, நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். ஆனால் இது கொஞ்சம் சரி கிடையாது தான். ஏங்க நல்லா கவனிங்க, யாராக இருந்தாலும் வரும்போது எப்படி தான் வராங்க? ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு வரமாட்டாங்க, அணிகலன் எதுவுமே. கண்டிப்பாக நிர்வாணியாக தான் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. அடுத்து அவர் என்ன சொல்கிறார்? தாயின் கற்பத்திலேருந்து வரும்போது நிர்வாணியாக வந்தேன், அதுக்கப்புறம் நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். நிர்வாணியாகவே என்ன பண்ணுவேன்னா அவ்விடத்துக்கு. ரெண்டுமே தப்பு தானே? மறுபடியும் என்ன தாயின் கற்பத்துக்காக போகிறாரு, அதுக்கப்புறம் நிர்வாணியாகவே போவாரா? போக மாட்டார். எங்க இன்னைக்கு இறக்குறாங்க, என்ன நிர்வாணமாவோ அடக்கம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? புது ட்ரெஸ் போட்டு என்ன பண்ணுறாங்க, கொண்டு போய். அப்போ அவர் ஏதோ ஒரு அந்த துக்கத்து நேரத்தில், அந்த கொடிய துக்கத்தில் கொஞ்சம் வாய் தவறி சில வார்த்தைகள்லாம் என்ன பண்ணியிருக்கலாம். உடனே இதை எடுத்து வச்சுக்கிட்டு நிர்வாணியாக வரணும், நிர்வாணியாக போகணும் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது சொல்ல. அடுத்து பாருங்க, அடுத்த இடத்துக்கு வந்துடலாம். முன்னாடி வாசிங்க. ஆமாம், அடுத்து அப்படியே தொடர்ச்சியா. கர்த்தர் கொடுத்தார். நல்லா கவனிக்கணும்னே. இதில் எது தப்பு எது ரைட்னு உங்கள்கிட்ட தான் கேட்பேன், நீங்கள் தான் சொல்லணும். சொன்னா தான் வீட்டுக்கு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இதில் ஏதாவது தப்பு இருக்கா? நீங்கள் கேட்கறத பார்த்தா தப்பு இருக்கும் போல. இப்போ எது கரெக்டு எது தப்பு? எது கரெக்டு? கர்த்தர் கொடுத்தார், கரெக்டா? கரெக்டு. அடுத்து கையை தட்டுங்க. இப்படி கண்டுபிடிக்க தெரியணும். கொடுத்தது கர்த்தர், எடுத்தது பிசாசு. அடுத்து இதோட முடியலை. அதான் எவ்வளோ சரி பண்ண வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் சரி பண்ணத்தான் மண்டை சரியாகும், சூழ்நிலை சரியாகும். கையை தட்டி ஆண்டவர் நமக்காக சில காரியங்களை பேசி கொண்டிருக்கிறார். இதை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மையையும் இதுவரை பார்த்திராத இரட்டிப்பான நன்மைகளையும் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். அதற்கான ஓப்பன் உண்டாகிறது. பிரைஸ் காட். இப்போ நல்ல தோணிங்க. கர்த்தர் கொடுத்தார், கரெக்டு. அடுத்து கர்த்தர் எடுத்தார் கிடையாது. அவன் கண்ணார பார்க்குறான், யார் எடுக்கிறான்னு என்ன செய்யுது தெரியுது. ஆனாலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இல்லை கர்த்தர் கொடுத்தார்,
பிசாசு எடுத்தான். அடுத்து அங்க வாசி அண்ணா, இப்போ உங்களில் இருந்து வாங்க, எக்ஸ்ட்ரா சொல்லுங்க பார்ப்போம். அடுத்து என்ன சொல்லணும்? கர்த்தர் பிசாசு எடுத்ததை இரட்டிப்பாய் திரும்பவும் கொடுத்தார். கையை தட்டி. இப்பதான் அந்த வசனம் என்ன செய்யுது? இது ஆரம்பத்தில் அவர் சொல்ல முடியாது, கடைசியிலேயாவது மாற்றி சொல்லியிருக்கணும். நீங்கள் 42 அதிகாரம் லாஸ்ட் வசனமும் இதை எழுதிக்கிடுங்க, உங்கள் பைபிளில் எழுதிடுங்க. லாஸ்ட்டில் என்ன பண்ணிடுங்க, 42ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் போட்டு, கர்த்தர் கொடுத்தார், பிசாசு எடுத்தான், பிசாசு எடுத்ததை கர்த்தர் யோபுவுக்கு திரும்ப இரட்டத்தனையாய் கொடுத்தார். இதுதான் பரவசம், இதுதான் நவரசம். ஆண்டவர் இப்படித்தான் வேலை என்ன பண்றாரு. ஹல்லேலூயா. இதுல எந்த மாற்றமுமே. இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் பெலிஸ்தருக்கு விரோதமா யுத்தம் பண்ண போறாங்க. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், வேகமாக சொல்லி முடிக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு யுத்தத்துக்கு போகிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. இப்போ இவங்களுக்கு நம்பிக்கை இருக்குமா? பெலிஸ்தரோடு நம்ம யுத்தம் பண்ணி ஜெயிச்சிரோங்கிற நம்பிக்கை இருக்குமா? வேகமாக வந்தீங்கன்னா டக்குன்னு முடிச்சிடலாம். நம்பிக்கை இருக்கும், ஏன்னா ஆண்டவர் பிள்ளைங்க யுத்தத்துக்கு போகிறாங்க. ஆனால் தோத்துட்டாங்க. பெலிஸ்தர்ட்ட என்ன பண்ணிட்டாங்க? தோத்துட்டாங்க. இப்போ எத்தனை பேர் செத்தாங்க தெரியுமா? எத்தனை பேர்? 4000 பேர் என்ன பண்ணிட்டாங்க? செத்துட்டாங்க. இப்போ அவங்க உட்காந்து ஆலோசனை பண்ணுறாங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு. பெரியவங்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம போன டைம் எதை கொண்டு போகல? உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போகலை. அப்போ இந்த டைம் உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணிடுவோம்? கொண்டு போயிடுவோம். அப்போ பெலிஸ்தர் தோற்றுருவாங்க, நமக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போகிறாங்க. இதை கொண்டு போகும்போது இவங்களை அறியாமலே உங்களுக்குள்ள என்ன உண்டாது? ஒரு பெரிய கம்பீர சத்தம் உண்டாகுது. பெலிஸ்தருக்கு கொஞ்சம் பயம் வருது. அவங்க சொல்கிறாங்க, கர்த்தரே என்ன பண்ணிட்டார்? பாளையத்துக்கு வந்துட்டாரு. ஹல்லேலூயா. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இருந்தாலும் பெலிஸ்தரும் ஓகே நம்ம யுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு புருஷராக இருந்து யுத்தம் பண்ணுறாங்க. இப்போவும் இஸ்ரவேல் என்ன பண்ணிட்டாங்க? இப்போ எப்படி இருக்கும்? தோத்துட்டாங்க. ஆமாம், தோத்துட்டாங்க. இப்போ எப்படி இருக்குது இஸ்ரவேலருக்கு? என்னடா இது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க ஃபஸ்ட்டு டைம் என்ன பண்ணிட்டோம்? தோத்துட்டோம். 4000 பேர் செத்துட்டாங்க. இப்போ 2வது டைம் வந்தோம், இப்போவும் உடன்படிக்கை பெட்டி வேற கொண்டு வந்தோம், இப்போ என்ன பண்ணிட்டோம்? தோத்துட்டோம். இப்போ எத்தனை பேர் இறந்தாங்க? எத்தனை பேர்? என்ன ரெட்டிப்பாவா? எத்தனை பேர்? 30,000 பேர். புரிஞ்சிச்சா? அதான் சொன்னோம்ல, 1000 10,000 மாதிரி. இப்போ 4000 30,000. அவங்கள 30,000 பேர் என்ன பண்ணியாச்சு. இனிமேல் இவங்க யுத்தத்துக்கு போவாங்க. நான் சொல்லட்டா, சில அனுபவங்களில் நம்ம ஃபெயிலியர் ஆகிருக்கலாம். உடனே அந்த அனுபவத்துக்கே நான் மறுபடியும் போக மாட்டேன்னு சொல்லக்கூடாது. இவங்கனாலே இப்படித்தாயா அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு காயப்படுத்தப்பட்டிருக்கலாம், இல்லை ஏதாவது இருந்திருக்கலாம். ஆனால் மறுபடியும் நாம் போகணும். இப்போ பாருங்களேன், 4000 30,000. இனி அடுத்த யுத்தத்துக்கு போனால் எத்தனை? 1,00,000 2,00,000 பேர் சாகக்கூடிய சூழ்நிலை. இப்போ நம்ம ஆட்கள் சொல்கிறபடி பார்த்தா இப்போ உபத்திரவ காலம், அடுத்து கொடிய உபத்திரவ காலம், அதுக்கப்புறம் மகா கொடிய இப்படி கூட்டிக்கிட்டே தான் போவாங்க. ஏன்னா சூழ்நிலையும் அப்படி தான் என்ன செய்யும். ஆனால் வேதம் சூழ்நிலையில் வந்து வேலை பார்க்குது. நீங்கள் என்ன தான் நஷ்டப்பட்டிருந்தாலும் அதில் நம்ம கொஞ்சம் ஆண்டோருக்குள்ளே இருந்து சத்தியத்தின் வெளிச்சத்தில் ஆவியானுடைய உதவிக்குள்ளே வந்துட்டோம்னா அங்கே ரிசல்ட்டு வேற மாதிரி இருக்கும். கையை தட்டி பிரைஸ் காட். ஸோ நம்ம நேரம் போகிறதுக்காக பேசிட்டு இருக்கல, சில நல்ல காரியங்கள், சில புதிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதற்காக நாம் பேசி கொண்டு இருக்கிறோம். நம்மில் மட்டுமல்ல, நாம் இருக்கிற இந்த தேசத்திலும் இந்த உலகத்திலும் நல்ல காரியங்கள் நடப்பதற்காக வைராக்கியமா பேசிட்டு இருக்கிறோம். பிரைஸ் காட். வரக்கூடிய நாட்களில் பாருங்களேன், மரணத்தின் எண்ணிக்கையெல்லாம் குறையும், வியாதிப்பட்டவருடைய எண்ணிக்கை குறையும். இந்த பைபிள் அழகா யாக்கோபில் எழுதியிருக்கோம், உங்களில் அநேகர் வியாதிப்பட்டால் கிடையாது, சிலரா, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் கையை தட்டி, ஒரே ஒருத்தன் வியாதிப்பட்டால் என்ன பண்ணணுமா? சபையின் மூப்பரை வரவழைப்பனாக. அவங்க ஊசி போட்டு இல்ல, எண்ணெய் பூசி கிடையாது, பூசி நல்லா நல்லா ஜோரா
இயேசுவின் நாமத்தினால ஊசியை அழிப்பதாக. நல்லா ஜோரா. எப்படி உங்களில் அநேகர் கிடையாது. இது இன்னும் பழைய ஏற்பாட்டுக்கு போனீங்கன்னா அது கூட கிடையாது. இஸ்ரவேல் கோத்திரத்தாரில் பலவீனப்பட்டவன் ஒருத்தரும் கிடையாதான். ஆனா இங்க புதிய ஏற்பாட்டில் இருந்தோம்னா உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் கையை தட்டி பிரைஸ் காட். எண்ணிக்கை நான் சொல்றேன், இதே மாதிரி எண்ணிக்கை குறைஞ்சி நம்ம கோத்திரத்தாரில் பலவீனப்பட்டவன், வியாதிப்பட்டவன், தரித்திரப்பட்டவன் ஒருத்தரும் இருக்க இந்த ரிசல்ட்டை வேதம் நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. என்ன சொல்லிட்டு இருந்தோம் அப்போ? அப்படி 4000 30,000 இன்னும் யுத்தத்துக்கு போனோம்னா இருக்க அத்தனை பேரும் செத்து போயிடும். அதனால நம்ம யுத்தத்துக்கே போயிடக்கூடாதுன்னு என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? 20 வருஷமா என்ன பண்ணலை, யுத்தத்துக்கே போகலை. இப்போ சாமுவேல் பெரியாள் ஆயிட்டாரு. அவர் வந்து இனிமேல் நீங்கள் இத்தனை பேர் செத்துட்டீங்களா அப்படின்னு அதை வச்சுட்டு இனிமேல் யுத்தத்துக்கே பேராதீங்க அப்படி சொல்லலை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, பெலிஸ்தர்னா ஜெயிச்சிருவாங்க, இஸ்ரேல்னா தோத்துருவாங்க அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு என்ன பண்ணலை, அந்த இன்ஃபர்மேஷன் படி வரல. அவர் போகிறாரு, இருதயத்தை பார்க்குறாரு. அவர் போய் ஜனங்கள்ட்ட சொல்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிற அஸ்தரோத்தையும் விக்கிரகத்தையும் என்ன பண்ணுங்க, தூக்கி தூர போடுங்க. தூரத்தை போட்டுட்டு கர்த்தர் ஒருவருக்கே உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்பி கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்க. அப்போ அவர் உங்களுக்கு வெற்றியை, அது 7ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கும் பாருங்க. இப்போ இதெல்லாம் சொல்கிறாரு. சொன்ன உடனே இவங்களுக்குள்ள பயம் உடனே போயிருமா? என்றைக்குமே இந்த நஷ்டங்கள் உடனே என்ன பண்ணாது, உடனே போகாது. கொஞ்சம் அது டைம் எடுத்து தான் போகும். அதை மட்டும் வாசித்துட்டு நாம் எழுந்து நிற்கலாம், ஜெபித்து நாம் நிறைவு செய்யலாம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் சாமுவேல் சொல்கிறார் பாருங்க, அந்த வசனத்தை வாசித்துடலாமா? 3 வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும், நல்லா கவனிச்சா, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். இது கரெக்டா? இல்லைன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டே யுத்தத்துக்கு போய் 4000 பேர் செத்துட்டீங்க, 2ஆம் நேரம் யுத்தத்துக்கு போய் 30,000 பேர் செத்துட்டீங்க. இனிமேல் நீங்க யுத்தத்துக்கே என்ன பண்ண வேண்டாம், போக வேண்டாம். இனிமேல் அடுத்து நிறைய பேர் செத்து போயிடுவாங்க. அப்படி சாமுவேல் என்ன பண்ணல, சரி பண்ண வேண்டியதை சரி பண்ணிட்டு நீங்க யுத்தத்துக்கு போங்கன்னு என்ன பண்றாரு. ஸோ நாம் சரி பண்ண வேண்டிய இந்த உள்ளுக்குள்ள பாருங்களேன், உள்ளுக்குள்ளே இருக்கிற காரியத்துக்கும் வெளியில் இருக்க காரியத்துக்கும் எவ்வளோ சம்மந்தம் இருக்குது. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செஞ்சால் பெலிஸ்தர் என்ன பண்ணுவாங்களாம், தோக்கடிக்க. அப்போ நம்ம அழிவுக்கு வக்காலத்து வாங்கி பேசக்கூடாது, இழப்பீடுகளுக்கு வக்காலத்து வாங்கி பேசக்கூடாது. இந்த மனுஷன் என்ன செஞ்சா இதையெல்லாம் சரி பண்ண முடியும் தான் பார்க்கணுமே தவிர அழிவை முடிவாய் எடுத்துக்கொள்ளக்கூடாது, தோல்வியை முடிவாய் எடுத்துக்கொள்ளக்கூடாது. வேதம் அதை அனுமதிக்கவில்லை. ஏதோ நமக்குள்ள சில சின்ன சின்ன காரியங்களை சரி பண்ண வேண்டியதா, இதை சரி பண்ணிட்டா எதனாலும் சாதிக்கலாம். குமாரனை கோவப்பட விடாம தடுக்கக்கூடிய திறவுகள் நம்மள்ட்ட இருக்கு. பிரைஸ் காட். நல்ல லவ் சாங்லாம் தெரியுமா? நல்ல லவ் சாங்லாம் என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுட்டு அதை நீங்கள் பாட பாட அழிவுக்கே நீங்கள் அழிவை உண்டாக்குறீங்க. இப்போ இவங்க இருதயத்தை நேராக்கிட்டாங்க. ஆனாலும் சூழ்நிலையில் இருக்கிற அந்த பயம் என்ன செய்ய மாட்டேங்கி, போக மாட்டேங்கி. இப்போ பாருங்க 8 வாசிங்க. சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் என்ன பண்ணுங்க, வேண்டிக் கொள்ளுங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன வந்துட்டு, அவர் சொல்லிட்டார், எப்போ உங்க இருதயத்தை நேராக்கிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்னு சொல்லியாச்சு. இருதயத்தை நேராக்கிட்டாங்க. ஆனாலும் வாங்கின அந்த 2 நேரம் வாங்கின அடி அந்த பயத்தை என்ன பண்ணுது உள்ள. இப்போ நான் முன்னாடி ஒரு நாள் சொல்லியிருக்கேன் தெரியுமா, ஊழியத்தில் நிறைய நம்மளும் வாங்கியிருக்கோம். கர்நாடகாவில் இருக்கும்போது ஒரு குடும்பத்தில் ஃபஸ்ட்டு ஒரு பையனுக்கு அந்த அம்மன் நோய் சொல்லுவாங்களோ, அம்மம் மேலெல்லாம் போட்டு அம்மம் போட்டிருக்குன்னு சொல்லி எங்களை ஜெபமனை கூப்பிட்டாங்க. உடனே நாங்களும் வேகமாக போனோம். தழும்புகளால் குணமாகிறோம்,
அந்த மாதிரி ஒரு சில வசனங்கள் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு போய் இந்த வசனத்தெல்லாம் சொல்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், சரியாவது வந்து சாட்சி சொல்லுவாங்க அப்படின்னு வேகமாக போய் நானும் டீனாவும் போயிட்டு நல்லா ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அடுத்த நாள் அந்த சைடாக போகும்போது எப்படி இருக்கும் பாருங்கள் சூழ்நிலை. தம்பி எப்படி இருக்கான் அப்படின்னா, அவன் பொண்ணுக்கும் வந்துட்டு அப்படின்னாங்க. அம்மாடி, மவளுக்கும் என்ன செஞ்சிட்டான், அடுத்த நாள் பார்த்தா அவங்க அப்பாவுக்கும் வந்துட்டான். குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருக்கு வந்துட்டு 5வது நாள் பார்த்தா அள்ளி தட்டிருச்சு. இருந்தாலும் போயிட்டு அப்படியே ஒரு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு வருது, என்னடா அது போய் ஜெபம் பண்ணும் குறைன்னு பார்த்தா என்ன செஞ்சிருக்கு, கூடிக்கிட்டே இருந்திருக்கு அப்படின்னு பயமாகி போச்சு. அப்புறம் அங்கே ஊத்துமலைக்கு வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி தான் ஜெபத்துக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபேமிலியில் இருந்து கூப்பிடுறாங்க. எனக்கு இப்போ எது தோணும், எனக்கு வசனமாக தோணும். ஆஹா, அங்கே அந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனோம், கொஞ்சம் இருந்துச்சு, ஜெபம் பண்ணோம், அள்ளி தட்டிருச்சு, குடும்பத்துக்கே வந்துருச்சு அப்படின்னு ஒரு பயம் வருது. பிறகு பார்த்தேன், அம்மா இல்லை வேண்டாம், நம்ம கடமை, நம்ம போய் ஜெபம் பண்ணணும். ஆவியானவர் கிரியை போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்க. அடுத்த நாள் கேட்குறோம், கம்மியாயிட்டுன்னு சொல்கிறாங்க. கையை தட்டுங்க, ஹல்லேலூயா. ஸோ அனுபவங்களுக்கு நம்ம ஒரு நாளும் போகக்கூடாது, வார்த்தைக்கு நாம் வந்து நிற்கணும். நீ நிறையா காரியங்களை நம்ம சாதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு சாட்சி இன்னும் சொல்லியிருந்தேன், வந்துகிட்டே இருக்கு. நான் ஒரு டைம் சொல்லியிருந்தேன் தெரியுமா, நமக்கு போக்கையும் உண்டு பண்ணுவார், அடுத்து பேக்கையும் உண்டு பண்ணுவார், சாக்கையும். இப்போ சரி, போக்க உண்டு பண்ணுவார், அந்தந்த சூழ்நிலைக்கு போக்க உண்டு பண்ணுவார், இதை நம்பிடலாம். பேக்கை நம்ப முடியுமா, சாக்கை நம்ப முடியுமா? முடியாதுல்ல. நான் சொல்லட்டா, நான் இப்போ ஒரு குறுகிய காலத்தில் நம்ம சபையை சார்ந்த ஒருவர் பேக்கில் பணத்தை கொண்டு போனதை பார்த்துட்டேன். கையை தட்டுங்க. சும்மா கிடையாதுங்க, நம்ம இங்கே பேசுகிறதெல்லாம் ஏதோ அப்படி ஒரு உற்சாகப்படுத்த பேசலை, ஆண்டவர் செய்கிறத பேசிகிட்டு இருக்கிறோம். நான் தான் அவங்கள பார்த்து சொன்னேன், இன்னைக்கு பேக்கில் நாளைக்கு சாக்குலையும் கொண்டு போவீங்கன்னு. பேக்கில் என்ன கொண்டு போய் பார்த்துருக்கோம், நம்ம துணி கொண்டு போய் தானே பார்த்துருக்கோம். யாராவது மணி கொண்டு போய், ஏங்க அப்போ துணிமணி, துணிக்கும் பேக்கு, மணிக்கும் பேக்கு, துணிக்கும் பீரோ, மணிக்கும் துணிமணி வைக்க ஒரு பீரோ வேண்டாமா? கண்டிப்பா நடக்கும். இதுல எந்த மாற்றமும், ஏதோ சில அனுபவங்களை எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே இருக்கக்கூடாது. மறுபடியும் வசனத்தை என்ன பண்ணுங்க, டிக்ளேர் பண்ணுங்க. டெப்ட் கேன்சலேஷன்னா டெப்ட் கேன்சலேஷன், டெத் கேன்சலேஷன்னா டெத் கேன்சலேஷன் நிச்சயமாய் நடக்கிறது. நான் இவங்களுக்கு ஒரு பயம், அந்த அனுபவம் கொடுத்த பயம் அப்படியே இருந்துச்சு. அதனால தான் அடிக்கடி ஓயாமல் என்ன பண்ணிக்கிடும், எங்களுக்காக வேண்டிக்கணும். அவரும் சரியா வேண்டிக்கிடுது அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொண்டார். 10வது வசனம் வாசிக்கிறேன். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். இங்கே தான் எபினேசருங்கிற பேர் என்ன செஞ்சது, வந்துச்சு. ஹல்லேலூயா. புரிஞ்சிட்டா என்ன சொன்னேன்? சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கலாம். 4000 30,000, 1000 10,000, இருள் காரிருள், என்னதான் நெகட்டிவ் இருந்தாலும் அதற்கு அப்புறமாக நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது, வசனத்தின் வெளிச்சத்தில் வரும்போது அத்தனை நெகட்டிவும் மாறி ஒரு பூரணம் அங்கே வேலை செய்யும். கையை தட்டி. இன்னைக்கு இந்த பூமியை பார்த்தா பொல்லாங்கு நிறைந்த உலகம். ஆனா நீங்க கிறிஸ்துக்குள்ள இருந்து பூமியை பார்த்தீங்கன்னா, என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. ஆனா தப்பான, அப்ப தீங்கு செஞ்சவங்கள, கேடு செஞ்சவங்களுக்குலாம் மரண தண்டனை கொடுத்து, இல்லைன்னா எண்ணெய் சட்டிகளை போட்டு வறுத்து தூக்கி தூர போட்டார் நினைச்சிடாதீங்க. தீங்கு செஞ்சவங்களை எண்ணெய் சட்டிகளை போடல, தீங்கு செய்ய வைத்த அந்த தீமைகளை எண்ணெய் சட்டியில போட்டு அக்கினில நல்லா. அவர் மனிதர்களை தீ கொளுத்துவர் அல்ல, மனிதர்களை தீமை செய்ய வைக்கிற அந்த சிந்தனைகளை, அந்த செயல்களை அவர் தீ கொளுத்துகிறவர். நான் நம்புறேன், வேதுவின் அக்கினி வேலை செய்ய முடியாத அளவுல அதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்துவின் அக்கினி இந்த பூமியிலே வேலை செய்யும். அது வேதுவின் அக்கினி எரிக்கிற அக்கினி, இயேசுவின் அக்கினி பிரிக்கிற அக்கினி. மனிதனிடத்திலிருந்து தீமையை அது பிரித்து விடும். கையை தட்டி வெள்ளி நின்று
களிம்பு நீக்கப்படுவதைப் போல மனிதர்களிடமிருந்து தீமை நீக்கப்பட்டு இந்த பூமி பரிசுத்த பர்வதமாய். ஒரு இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்குள்ள ஏதாவது களிம்பு மாதிரி இருந்தா நான் டிக்ளேர் பண்றேன், இயேசுவின் நாமத்தினால யார் யாருக்குள்ள களிம்பு இருக்குதோ அத்தனை களிம்பும் நீக்கப்பட்டு உன்னுடைய வீடு ஒரு பரிசுத்த பர்வதமாய், உன்னுடைய குடும்பம் ஒரு பரலோகமாய் இருக்க ஆண்டவர் கிருபை கொடுப்பாராக. உங்களை எந்த இடத்திலும் ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஸோ தொடர்ந்து சிந்தனையை ரினிவல் பண்ணுங்க. உங்களுடைய சரீரமும் ரினிவல் ஆகிறது. ஸோ தொடர்ந்து நல்ல அந்த வார்த்தைகளை இந்த விதத்தில் என்ன பண்ணுங்க, தியானிங்க. என்னதான் பைபிளில் கொஞ்சம் வேற மாதிரி எழுதியிருந்தாலும் அதை இந்த இடத்துக்கு கொண்டு வாங்க. கர்த்தர் கொடுத்தார், பிசாசு எடுத்தான், பிசாசு எடுத்ததை கர்த்தர் திரும்பவும் இரட்டிப்பாய் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஓகே, அப்படியே கண்களை மூடலாம். நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்யலாம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, உம்முடைய நல்ல அந்த வார்த்தைகளுக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். சுவிசேஷத்தின் அந்த சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை நாங்கள் தியானிக்கும்படி நீர் கொடுத்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இங்கே வந்த பிள்ளைகள் இன்னும் ஆன்லைனில் பார்க்குற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அழிவுக்கே அழிவு உண்டாகிறது. நாங்கள் பேச பேச என்னுடைய சரீரத்தில் எந்த பலவீனமும், எந்த வியாதியும், எந்த சோர்வும், எந்த இளைப்பும் இல்லாதபடிக்கு ஒரு புது உற்சாகத்தையும் நல்ல புது பலனையும் நீர் எங்களுக்குள் கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். எங்களுடைய சிந்தனைகளை நீர் புதுப்பிக்கிறீர், இன்னும் எங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாட்கள் செல்ல செல்ல ஆண்டவரே அப்பா ஒரு வசந்த காலம் உண்டாகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். 1000 பேர் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்னீரே. 4000 பேர் 30,000 பேர் இழந்து போயிருந்தாலும் நீங்கள் மறுபடி உங்களால் ஜெயிக்க முடியும் என்று சொல்லி அந்த ஒரு வெற்றியின் நம்பிக்கையை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. நீர் கொடுக்கிறவர், நீர் எடுக்கிறவர் அல்ல, நீர் கெடுக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. கெட்டுப்போனதை நீர் தேடி ரட்சிக்கிறவர், நல்ல விதத்தில் நீர் மாற்றுகிறவர் அப்பா. பிசாசு கெடுக்கிறவனாய் இருக்கிறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி அவன் வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னீரே. இந்த பூமியிலே ஜீவன் உண்டாயிருக்கட்டும், அது பரிபூரணப்படட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசுவே. ஒவ்வொருடைய சரீரத்திலும் ஒரு உயிர் மீட்சி நடக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. இது ஒரு அபிஷேகமாய் உடைய வாழ்க்கையில வேலை செய்யட்டும். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஒரே ஒரு ஸ்டான்ஸா பாட்டு பாடலாம். நேரத்தில் ராஜ்யத்துக்கென்று நாம் காணிக்கை சமர்ப்பிக்கலாம். தொடர்ந்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 9 மணிக்கு வாடியூரில் 7:30 லைவ் கான்ஃபரன்ஸ் நடக்கும். ஆகஸ்ட் 27 கர்நாடகாவில் ஹெல்த் அண்ட் வெல்த் கான்ஃபரன்ஸ் நடக்கிறது. ஸோ அதற்காகலாம் ஜெபித்து கொள்ளுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரே ஒரு ஸ்டான்ஸா பாடலாம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே பாடலை பாடும்போது நாம் காணிக்கை சமர்ப்பிக்கலாம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்திருத்தவர், உன்னை நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்திருத்தவர், உன்னை நடந்து செல்கிறார். நீங்கு உன்னை ஒன்று செய்யாதே, இந்த நீங்கு உன்னை ஒன்று செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. அழைத்தவர் விடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்திடுவார். உன்னை மகிமைப்படுத்திடுவார்.
நடத்துவேன் என்று சொன்னார். அவருடைய பாத ஸ்தானமாகிய இந்த பூமி இது மகிமைப்படும். ஓ ரத்தா பாபா. Yes, மகிமையின் ஆலயத்தை அவர் மகிமைப்படுத்துவதை போல இந்த பூமியை அவர் மகிமைப்படுத்துகிறார். அவருடைய ஆலயம் எவ்வளவு தூரம் ஓ மகிமையாயிருக்கிறதோ அவ்வளவு தூரம் இந்த பூமி அது மகிமையாயிருக்கும். இருள் ஆறிருள் இருந்தால் இந்த மகிமை இருளை நீக்குகிறது. ஆறிருள் நீக்குகிறது. Thank you Lord. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, 4000 பேர்களா 30,000 பேர்களா நீ கலங்கி விடாதே. இழந்ததையெல்லாம் இரட்டத்தனையா நூறத்தனையா நீ பெற்றுக்கொள்வாய். எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபென்னும் சிறு ஓ ஹalleluya ஹalleluya. ஒரு நீச்சலால் ஒரு ஜீவநதி பாய்ந்து போகட்டும் அப்பா. ஓ ஜீவ பிராணிகள் ஆரோக்கியப்பட்டு விளக்கட்டும் ஆண்டவரே. ஐக்கியப்பட்டு விளக்கட்டும் அப்பா. தெளிவடைந்து விளக்கட்டும் ஆண்டவரே. ஓ கூட்டமே, நீ எதற்கும் பயங்கி விடாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. பரிதாபம் அல்ல, பரவசமே முடிவு. ஓ ராபாலா சாபா பாபா. ஆமென் ஆமென் ஆமென். பரிதாபத்தில் நீர் முடிக்கிறவர் அல்ல, ஓ பரவசத்தில் நீர் முடிக்கிறவர். எங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம், என்னுடைய சபை, இந்த தேசம், இந்த பூமி அது பரவசமா, அது பரவசமா. ஓ பரிதபிக்கப்படுற நிலைமைகளில் மாற்றங்கள் உண்டாகிறதற்காக ஓ ஹalleluya. தீமைக்கு அழிவு, அழிவுக்கே அழிவு, பொல்லாப்புக்கே பொல்லாப்பு. ரீமானா தூரா பாபா 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 பாபா. Thank you Lord, thank you Lord, thank you Jesus. ஓ பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை, ஓ உம்முடைய மகிமை, உம்முடைய அபிஷேகம் எங்களை நிரப்பி எங்கள் மூலமாக இந்த உலகத்தையும் நிரப்புகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீதியின் சூரியன் உதித்திருக்கிறதற்காக நன்றி. Thank you Lord. Thank you Lord. நன்றி அப்பா. உடைய மகிமை விளங்கி கொண்டிருக்க நன்றி. இது தொடர்ந்து மிகப்பெரிய ரிசல்ட்டை கொடுக்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுதும் படைக்கப்பட்ட ஆண்டவரே ராஜ்யத்துக்கான இந்த விதைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற விதைகளை ஆசீர்வதிங்க. தேங்க்யூ லார்ட். உடைய நீதியின் விளைச்சல் அது வர்த்திக்கப்படட்டும் ஆண்டவரே. எந்த விதத்திலும் இவர்கள் குறைவில்லாமல், ஒன்றிலும் குறைவில்லாமல், எல்லாவற்றிலும் பரிபூர்ணமாயிருக்க கிருபைகள் பெருகட்டும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா.